இல்ல ஜிப்சி இப்போ ஒரு உன்ட்டே கேட்போம். டேய் நீ பெரிய நியாய முத்தம் தானே, வா உன்ட்ட ஒன்று கேட்குறேன் பஸ். அங்கே ஸ்பேஸில் உட்காந்து ஒரு லேடியை யூடியூப்ல உட்காந்து மறைமுகமாக அபியூஸ் பண்ணுறான். அது சரியா தப்பா சொல்கிறேன்? எந்த லேடிய? இங்கே சரண்யா மேடமை அபியூஸ் பண்ணான். சரண்யா மேடமா? ஆமாம். இங்க இருக்கிற என் ஸ்பேஸ்ல அன்னைக்கு வந்து கிங்ஸ்லியோட ஸ்பேஸ்ல உட்கார்ந்து பேசினவங்கள மரியாதை பதில் சொல்றா என்ன அதுதான் கேளு. ஒருத்தவங்க எப்படி பேசுறாங்களோ அவங்க பதில் அப்படிதான் பேசுவாங்க. முழுசா சொல்ல விடு ஒரு நிமிஷம். அது ஃபேக் ட்வீட், தெரிஞ்சா போய் பேசு சரியா? ஃபர்ஸ்ட் அதுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறோம். அதுவே ஃபேக் ட்வீட். அது விஜய் ஃபேன்ஸ் இருக்கானுங்க தெரியுமா, ஃப்ராட் விஜய் மாதிரி. டேய் நீ போட்ட மாதிரி கூட தான் ட்வீட் உன்னை எடுத்து நான் ஒருத்தனை பிளாக்கே பண்ணல, ஒருத்தன் நான் பிளாக் பண்ண மாதிரி எடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுறான். நீ நம்பிடுவே? நீ ஃபேக் ட்வீட் ஜெனரேட்டர்னு ஏதாவது தெரியுமா? போய் ஒரு நிமிஷம். இல்ல அவனுக்கு அது தெரியும். பழைய கமலஹாசன் படம் எல்லாம் 100 கோடின்னு சொல்லி எடுத்து போடும் போது மட்டும் அவனுக்கு அதெல்லாம் நல்லா பக்கா பண்ணுவானுங்க. எக்ஸல் ஷீட்ல போடும் போது அவன் கரெக்டா அப்பெல்லாம் தெரியும். அவங்க வந்து பேசுவாங்க, பட் அபியூஸ் பண்ண மாட்டாங்க. நீங்க ஃபுல்லா போய் பாருங்க, அது பண்ண மாட்டாங்க. அவங்க அவங்க அபியூஸ் பண்ணாங்கன்னு சொல்லுங்க. விஜயோட ஃபேஸ் எல்லாம் வந்து ட்ரோல் பண்ணிருக்காங்க. புரியுதா? எங்கடா போட்டுருக்காங்க? எங்கடா அவங்க ஒரு ட்வீட் அவங்க போட்டத காட்றா பாப்பா. பார்த்தேன், ட்விட்ல நிறைய பார்த்தேன். அதான் எங்கடா போட்டுருக்காங்க? எங்கடா போட்டுருக்காங்க? அவங்க என்ன விஜய் ஃபேன்? இல்ல அவங்க என்ன விஜய் ஃபேனா? வந்து ஒரு 3 மணி நேரம் ஸ்பேஸ் போட்டு விஜய் அபியூஸ் பண்ணிட்டு இருப்பான். அப்ப பக்கத்துல இருந்து சிரிச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? டைப்பரே கேவலமா முட்டு கொடுக்காத. நான் சொல்றது கேளு. நான் போட்டுருக்கேன், அவங்க போட்டுருக்காங்களா? உனக்கு நீ போட்டுறனா பக்கத்துல சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸ்பேஸ்ல நீ பேசுறதுலாம் நீ பேசு. டேய் இரு, பிளேட்ட மாத்தாத. ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு என்ன சிரிக்க நான் போட்டேன்னா நீ என்கிட்ட வந்து பேசணும். நான் போட்டேன்னா நீ என்கிட்ட வந்து பேசணும். புரியுதா? அதனடா பொம்பளை மாதிரி உட்காந்துக்கிட்டு பொட்டத்தனமா போயிட்டு ஒரு பொம்பளை கிட்ட போயிட்டு அபியூஸ் பண்ணி அவங்களை கேவலப்படுத்தி அவங்களை அசிங்கப்படுத்துற என்ன மாதிரியான எச்சத்தனடா அது? பாண்டாக்கு முட்டு கொடுத்தீல, ஸ்பேஸ் யார் கூப்பிட்டு நீங்க தான பேசுறீங்க? பதில் சொல்லு. பாண்டாக்கு முட்டு கொடுத்தீல, ஸ்பேஸ் கூப்பிட்டு யார் பேசுனது? நீங்க தான பேசுனீங்க. மயரா நான் தான் பேசுனேன். நான் என்ன கேக்குறேன், கூட அவங்க தான பேசுனாங்க. அவங்க தப்பா பேசுனாங்களா? கேட்டாங்க தப்பா பேசுனாங்கன்னு இல்ல. அப்புறம் ஏன்டா அவங்கள தப்பா பேசுனீங்க? அவன் கூட இருந்து கை தட்டிட்டு இருந்தா அப்படிதான் மீனிங். அவன் தான் லேடிஸ தப்பா பேசுனான். சின்மய் மேடம் கூட அவன் தான் தப்பா பேசுனான். ஆடியோட இருக்கு, வேணுமா? அதே ஸ்பேஸ்ல அதே சரண்யா மேடம் அவன் அபியூஸ் பண்ணி தான் பேசினான். தப்பா லிங்க் பண்ணி பேசினான். நீ அது தெரியுமா உனக்கு? வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்க. இங்க பாரு, ஒண்ணு முதல்ல புரிஞ்சுக்கங்க. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. இந்த ஒண்ணு புரிஞ்சுக்க. நான் ஒண்ணு கேக்குறேன், பதில் சொல்லு. நீ எப்படி என்கிட்ட பேசுறியோ டைப்பர் மாத்துறதெல்லாம் பேசுவான். அந்த மாதிரி தான் இது. டைப்பர் மாத்திர வேலை எல்லாம் கேட்காத. கேட்ட கேள்விக்கு கரெக்டா உனக்கு பதில் இருக்கா இல்லையா சொல்லு. பிரதர், இப்ப நீங்க இப்பதான் சொன்னீங்க, இப்ப இங்க ஆன்லைன்ல பேசுறத வச்சுட்டு ஆஃப்லைன்ல போய் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. இப்பதான் சொன்னீங்க அவங்க அதை தான் பண்றாங்க. ஆன்லைன்ல பேசுறத வச்சுட்டு அவங்க ஆஃப்லைன் பிக்சர்ஸ் எடுத்து வந்து போட்டுட்டு இருக்காங்க. அதை தான் தப்புன்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்க அதுக்கு இங்கே ரிப்ளை கொடுக்கலாம். யூடியூப்ல போயிட்டு இவங்கள பத்தி பேச வேண்டிய என்ன அவசியம் இருக்கு உனக்கு? நீ யாரா அவங்கள பத்தி பேச? எனக்கு உங்களெல்லாம் பத்தி தெரியும். என்ன தெரியும்? பேசுனதுக்கு நீ முட்டு கொடுக்குறீல்ல, அவனுக்கா வந்து உட்காந்து பொண்டாட்டி மாதிரி வக்காலத்தை வந்து வாங்கி பேசுறீல்ல. நான் கேக்குறேன், அவன் பண்ணதுக்கு பதில் சொல்லுப்ப. என்ன பண்ணாரு சொல்லு. அந்த லேடியை பத்தி அவங்களையும் என்னையும் லிங்க் பண்ணி வச்சு ஸ்பேஸ்ல பேசினான். அதுக்கு என்ன பதில்? அதுதான் நீ வந்து அவரை அபியூஸ் பண்ணிட்டு இருக்க. பக்கத்துல வந்து அவன் அபியூஸ் பண்ணாதே மயரா. ஸ்பேஸோட ஆரம்பத்துல அவன் தான் எனக்கு கேட்டவ சொல்லி திட்டினா. நான் எங்க அவனை கேட்டவ சொல்லி திட்டினேன்? அந்த ஸ்பேஸ் அதுக்கு முன்னாடி நீ ஒரு ஸ்பேஸ் போட பினிட் ட்வீட்ல இருக்கு. நீ சரியான ஆம்பளையா இருந்தினா கிங்ஸ்லியோட பினிட் ட்வீட்ல போய் கேளு. ஒரு கெட்ட வார்த்தை நான் அவனை சொல்லி பேசிருக்கான் கேளு. அதுக்கு முன்னாடி டேய் அவன் ஸ்பேஸ்ல அவனை நான் கெட்ட வார்த்தை வந்து 5 நிமிஷத்துல அவன் என்ன கெட்ட வார்த்தை சொல்லி பேசினான். நீ பெரிய யோகிய மயிரா இருந்தா நீ என்ன பண்ணிருக்குன்னா, நீ இதுவும் தப்பு இதுவும் தப்புன்னு சொன்னீங்கன்னா சரி போயிடலாம். பெரிய புண்ணாக்கு மாதிரி உட்காந்துக்கிட்டு அவனுக்கு அப்படி உட்காந்து நாக்கு போடுறேன். நான் இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், பதில் சொல்லு. அவன் ஒரு லேடியை உட்காந்து அவ்வளவு அபியூஸ் பண்றான் வரும். இதெல்லாம் நீ இல்ல நீ என்ன விதைக்கிறியோ அவன் லேடிஸ் அபியூஸ் பண்றதை நீ எப்படா நியாயப்படுத்துவ? இல்ல கபிலன், நான் ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுக்கோ வைபர் ப்ரோ. ஒன்றும் இல்லை, இப்போ நான் ஒரு ஸ்பேஸ்ல ஒரு அகைன் பேசுறேன், ஓகேங்களா? என் கூட ஒரு லேடி வந்து ஹோஸ்ட்லயோ இல்லை கோ ஹோஸ்ட்லயோ இருக்காங்க, இல்லை ஸ்பீக்கர்ல இருக்காங்க. அவங்கள வந்து இது பண்ணாங்க அப்படின்ட்டு என்ன நீங்க வந்து டார்கெட் பண்றது கரெக்டான விஷயமா, இல்லை அவங்கள பத்தி போய் ஆஃப்லைன்ல பேசுறது சரியான விஷயமா? இப்போ 1000 தான் மற்ற ஃபேன் பேஸ் எதா வேணாலும் பண்ணிட்டோம். மற்ற ஸ்பேஸ்ல இருக்க லேடிஸ் யாராவது ஏதாவது பேசினாங்களா? இல்ல இங்க வந்து கேக்குறீங்களா அவங்க பண்ணது சரிதான்னு ஒரு நியாயப்படுத்த வரீங்கல்ல ப்ரோ? இல்ல நான் அது இல்ல அவர் பேசுனது சரி தப்பு அதுக்குள்ள போலங்க. இப்ப வந்து ஒருத்தர் ஏன் போக மாட்டீங்கற? ஏன் போக மாட்டீங்கற? நான் பதில் சொல்றேன். ஏன் போக மாட்டற? நான் பதில் சொல்றேன். ஏன் போக மாட்டற? அதுல வா, அதுல முதல்ல பேசிட்டு வெளில வா. ஏன் அதுல போக மாட்டற? பொறுமையா ஒரு நிமிஷம் இரு. நீங்க ஏன் போக மாட்டீங்கற மட்டும் பதில் சொல்றேன். நீங்க அவர் ஃபுல்லா சொல்லிறேன் கேளு.
ஃபுல்லா சொல்றேன் கேளு. அதான் இப்போ நீ வந்து கபிலன் வந்து ஸ்பேஸ் போட்டு இருக்கும்போது பக்கத்துல இவங்க டேய் பிரசாந்த் வந்து ட்ரோல் பண்ற மாதிரி பேசும்போது பக்கத்துல டேய் இவங்களும் யார் சேர்த்து பேசுனா பேசும்போது யார் பேசுனா யார் பேசுனா அன்னைக்கு அந்த அரசியலுக்கு வராம அந்த ட்வீட் எல்லாம் பண்ணியிருந்தாருல, டேய் அதுக்கு நான் என்ன அதுக்கு கேக்குறேன், நீ என்ன பதில் சொல்ற? கேளு கேளு என் கேளு ஸ்பேஸ்ல கேளு அந்த ரியாக்ஷன் லேடி தான் இது எல்லாமே. வரா என் ஸ்பேஸ்ல எந்த லேடிஸுமே இது வரைக்கும் அபியூஸ் பண்ணி ஒரு வார்த்தை பேசினவங்களே கிடையாது. இந்த கேள்விக்கு பதில் சொல்றான்னா அதை பதில் சொல்ல மாட்டேங்கிற, ஏன் தப்பிச்சு ஓடுற? அபியூஸ்னா ஒரு நிமிஷம், அபியூஸ்னா எப்படின்னா ஆ, ட்ரோல் பண்றது, ஒருத்தவங்க ஃபேஸ வச்சு ட்ரோல் எங்க ட்ரோல் பண்றது, பண்ணி இதெல்லாம் பேசுனாங்க? கூட எங்க ட்ரோல் பண்ணி பேசுனாங்க அவங்க கிட்ட சொல்லு. சரி பிரசாந்த், இட் ட்வீட் இஸ் பிரசாந்த் பண்ணிருக்காங்கல்ல. டிவிகே சப்போர்ட்டர். எங்கடா இட் இஸ் பேசுனாங்க அவங்க? பிரசாந்த் இல்ல, இட் இஸ் பிரசாந்த் டிவிகே சப்போர்ட்டர். இட் இஸ் பிரசாந்த் அபியூஸ் பண்ணிருக்கான். அப்ப விஜய் ஃபேன்ஸ், விஜய் பார்ட்டி எல்லாரும் அப்ப abuse டிவிகே ஏத்துக்கிறியா? கட்சி தான் இதெல்லாம் சொல்லி வச்சு செய்யுதுன்னு நாங்க சொன்னா ஏத்துக்கிறியா? ஏத்துக்கிறியா? இதையும் ஏத்துக்கோ, இதை நீ சொல்லு. ஏத்துக்கோ. அதுக்கப்புறம் நமக்கு அதுக்கு வரும். அப்படி இல்ல, எதுல ஸ்டார்ட் ஆச்சுன்னு பாக்கணும்ல. யார் முதல்ல வந்து வெங்காயம் ஆரம்பிச்சா? இப்ப விஜய் எதுல fans ஸ்டார்ட் abuse ஆச்சுன்னா பண்ணிருக்காங்க. நானா முதல்ல யார் உட்காந்து டேக் பண்ணி ஆரம்பிச்சான்னு பாக்கணும்ல. வரேன் என்ன டேக் பண்ணி உட்காந்து அந்த ஹேஷ்டேக்ன்றது நான் போட்டு ஆரம்பிச்சேனா? சொல்லு. அவன் ஏற்கனவே அந்த ஹேஷ்டேக் ஏற்கனவே அஜித் ஃபேன்ஸ் போட்டிருந்தாங்க, அது ஆல்ரெடி போட்ட டேக் தான், அது மறுபடியும் பூஸ்ட் ஆகி மேல வந்துச்சு. ஓகேவா? ரெண்டாவது ஸ்பேஸ்ல உள்ள வந்து சரி, லேடிஸ் அந்த டேக அபியூஸ் அவங்க பண்ணி போட்டாங்களா? விடுறா. அந்த டேய் டேக கேட்ட சரண்யா கேள்விக்கு அவங்க போட்டாங்களா? நான் கேட்கிற பதில் கேள்வி பதில் முட்டை சொல்லு. கேட்க விடு. அதே தப்பிச்சு இந்த டேக அவங்க போட்டாங்களா திருட்டுத்தனம்லாம் இல்லையா? இந்த திருட்டுத்தனத்தெல்லாம் வந்து நீ டைம் பாஸ் பேஸ்ல வச்சுக்க. நான் எல்லாம் டைவர்ட் ஆக மாட்டேன், ஸ்ட்ரெயிட்டா கேள்வி கேட்கிறேன், அதுக்கு இல்ல பதில் சொல்லு. கபிலன், அந்த டேக வந்து ஸ்பேஸ்ல அவங்க போட்டாங்களா? டேய் சரண்யா ஸ்பேஸ்ல போட்டாங்க தானே? டேய் எல்லா லேடிஸ் தான் போட்டாங்க, ஏன் நீ அவங்கள மட்டும் டார்கெட் பண்ற? ஓகேவா? இப்ப போடும்போது அவர் கோவம் வரும்ல. டேய் இப்ப நம்ம வரேன்டா. ஒண்ணு பண்ணாம லேடிஸ்க்கு ஒரு பிரச்சனை, நம்ம லேடிஸ் ஒண்ணு பண்ணாம லேடிஸ் விஷயத்துல நம்மள இப்படி வச்சு பேசுறாங்களேன்னு கோவம் வரும்ல. ஒரு நிமிஷம் இரு. மீட்டுன்ற பஞ்சாயத்துல வந்து எந்த லேடிஸ்மே ட்வீட் போடலையா? அலகேஷன்லாம் வைக்கலையா? ஏன் போடக்கூடாது அவங்களாம்? என்ன அது பிரச்சனை இதுவும் உனக்கு? ஒண்ணா? அயோக்கியத்தனத்தை தானே இல்ல போட்டிருக்காங்க அதுவும் இதுவும் எல்லாரும். ஒண்ணா? ஆமா, இல்ல, 12வது படிக்கிற புள்ளைய போயிட்டு வாயை கடிச்சு வச்சது கூட தான் போடுவாங்க ட்வீட். அதுக்கெல்லாம் என்னடா பண்றது? இல்ல, இட் இஸ் பிரசாந்த் பண்ண அயோக்கியத்தனத்தை தானே எல்லாரும் போட்டிருக்காங்க. அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. அதுல என்ன தப்பு இருக்குது? அவன் பண்ண அயோக்கியத்தனத்தை எல்லாரும் எடுத்து போட்டிருக்காங்க. அப்படி கிடையாது. ஒரு 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 தப்பு நடக்குதுன்னா அது கரெக்டா டைப்பர் இல்லையான்றதை விசாரிக்கணும். அதுல உங்ககிட்ட அதுதான் ஒண்ணு போகணும். சொல்றேன். நடிகை நீ ஒரு ரேகா டேக் போட்டா இருக்காங்கல்ல, உண்மையாயிடுமா அது? இல்ல டைப்பர் நீயே மனசாட்சியில சொல்லு. சரி உங்ககிட்ட இப்படி சொல்லும். நடிகை ரேகா ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்க, பழம்பெரும் நடிகை, 80s நடிகை. தலைவர் கூட, கமலஹாசன் கூட, பல நடிகர்கள் கூட நடிச்சிருக்கிறாங்க. அவங்க கொடுத்த ஒரு இன்டர்வியூ ஒன்று சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோ எடுத்து நிறைய பேர் இங்க போட்டாங்க. பர்மிஷன் இல்லாம இந்த மாதிரி ஒரு காட்சி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கரெக்டா? சரி, அந்த இன்டர்வியூ ஃபுல்லா கேட்டியா? இல்ல ஸ்கேலு ஃபுல்லா நான் கேட்டேன். ஃபுல்லா கேட்டேன். கேட்டாச்சு. என்ன சொன்னாங்க? வீடியோ ஷேர் பண்ணிடுவோம், அவ்வளவுதானே, விட்டுருவோம். எல்லாருக்கும் மக்கள் பார்க்கட்டும். இப்ப அது மக்களே பார்க்கட்டும். இப்ப நான் என்ன கேக்குறேன்டா, இத உன்கிட்ட சக விஜய் ரசிகனு பாண்டாவே இதை பத்தி பேசியிருக்கிறான். பாண்டா உன்கிட்ட பேசல, ஆனா அதை பத்தி பேசியிருக்கிறான். இப்ப நான் என்ன கேக்குறேன், நீ இந்த விஷயத்துல உன் கருத்து என்னன்னு மட்டும் எனக்கு தெளிவா சொல்ல. ஒரு நிமிஷம், அந்த வீடியோ நான் பார்த்தேன். என்ன தெரியுமா சொல்லியிருப்பாங்க அவங்க? பாலச்சந்தர் சார் வந்து சொல்லிதான் செஞ்சிருப்பாங்க. புரியுதா? டைரக்டர் யார்? அந்த 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 படத்துக்கு இயக்குனர் அவர் தான் சொன்னதுனால அவங்க என்ன சொன்னாங்க இன்டர்வியூல? எனக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க. கரெக்டா? இல்ல, அந்த இன்டர்வியூல தெளிவா சொல்றாங்க, பாலச்சந்தர் சார் வந்து கண்ணை காமிச்ச உடனே இவர் கிஸ் பண்ணாருன்னு சொன்னாங்க. இதானே? நான் அந்த இன்டர்வியூ ஆடியோ நான் ப்ளே பண்றேன், அப்படியே கேக்குறியா? வீடியோவே போடு. நீ ப்ளே எல்லாம் பண்ண தேவையில்ல, வீடியோவே எடுத்து மேல போடு. என்ன வேர்ட் சொன்ன அப்படின்றது தெரியும். வீடியோவே எடுத்து போடு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்ல நான் இங்க ப்ளே பண்றேன், எதுக்கு நான் போடணும்? சினிமா விகடனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சினிமா விகடன்ல அப்லோட் பண்ணிருக்காங்க. இதுல உங்க கருத்து என்னன்றதை இப்ப பார்ப்போம். கூப்பிட்டுட்டு என்ன சொன்னார், தேன் பிரபுவை தமிழ் பொறுத்தவரையிலும் பண்றதுக்கு அவங்க சூப்பரா இருக்கும், இது பண்ணுங்க, இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. சோ ராதிகா மேடம், நேம்ஸ் நான் வந்து 3 Idiots தமிழ்லயும் பார்த்துக்கலாம். சரி, சசிகுமார் படம் லாஸ்ட்ல ஒரு டைம்ல போய் போட்டோஸ் எடுத்துக்கலாம். நேரம் வெயில் அடிக்கும். டியூரேஷன் எடுத்துட்டு இருக்கேன்டா, எந்த இடத்துல வரும்னு தெரியல. கொஞ்சம் மழை வரும், வெயில் பார்க்கும்போது கண்ணை வந்து கிஸ் பண்ற மாதிரி நினைச்சுக்கோமா. இது வந்து இந்த மாதிரி 3 பிடிச்சி கிஸ் பண்ணோன்னு ஜம்ப் பண்ணிட்டோம் ஒரு இதுவும். பின்ன அதை சொல்லி கொடுக்கும்போது இது இப்படி பண்ணும் அப்படி பண்ணுன்றதெல்லாம் இல்லை. எனக்கு கமல் சாரும் பாலச்சந்தர் சார் மட்டும் தான் இப்படி பண்ண, கண்ணை வச்சுக்கோ அப்படி இப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்படி நடிச்சிருக்கேன், அவ்வளவுதான்.
அப்புறம் சாகும்போது கண்ணை வந்து ஓபன் பண்ணிட்டே நடிப்பியா, கண்ணை க்ளோஸ் யுவர் ஐஸ் அப்படின்னாரு. கமல் சொன்னது ஞாபகம் இருக்குல்லடா அப்படின்னு அவர் ஏதோ சொல்லியிருக்காரு. அவர் 1 1 2 2 2 3 3 பிடிச்சி கிஸ் பண்ணோன்னு ஜம்ப் பண்ணிட்டோம். அப்புறம் நான் சொன்னேன், நான் எங்க அப்பா ஒத்துக்கவே மாட்டாரு, எங்க அப்பா ஒத்துக்கவே மாட்டாரு, எனக்கு இந்த ஆடியன்ஸ் இதெல்லாம் எனக்கு தெரியாது இல்ல. அப்ப நான் சொன்னேன், சாரி எங்க அப்பா ஒத்துக்கவே மாட்டாரு. சொன்ன சுரேஷ் கிருஷ்ணா சார் ஒரு பெரிய கிங் வந்து ஒரு சின்ன குழந்தைக்கு கிஸ் பண்ற மாதிரி நினைச்சுக்கோமா, இது வந்து இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப டர்ட்டியா தெரியாது, அது ஒரு மாதிரி கிஸ் வந்து ஒரு மாதிரி வல்கரா தெரியாது, நல்ல ஒரு லவ் எமோஷனல வந்து எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் எனக்கு 2 நாளா உறுத்திட்டு இருந்தது, எங்க அப்பா படம் பார்த்தா திட்டுவாரே அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். சொல்றேன். நான் மேலேயே ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க வீடியோ. லைவாவே ப்ளே பண்ணிட்டேன். அப்புறம் என்ன பதில் சொல்லு? இப்ப நீ ஷேர் பண்ற பண்ணல, பதில் சொல்லு. சரி, அவர் என்ன சொன்னாரு? பாலச்சந்தர் சார் வந்து நான் சொன்ன ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. புரியுதா? கமல் கிட்ட கேட்டிருக்காரு. அவங்க அண்டரேஜ் அந்த டைம்ல 16, she was 16. சரி, ரேகா அதுக்கப்புறம் 2 படம் ஒண்ணா நடிச்சிருக்காங்க, அது தெரியுமா? ஏய் தம்பி, அந்த படத்துல என்ன நடந்ததுதான் இப்ப கேள்வி. அவங்க அதுக்கப்புறம் 10 படம் பண்ணாங்க, 50 படம் பண்ணாங்க, அதெல்லாம் கேள்வி இல்ல. போட்ட ஆடியோல என்ன இருக்கு? பாலச்சந்தர் சார் சொல்றாரு, நான் சொன்ன ஞாபகம் இருக்கு உங்களுக்கு. இல்ல பாலச்சந்தர் சார் யார் கிட்ட சொன்னாரு? கமல் கிட்ட பேசினாரு. அவங்க கிட்ட சொல்லல, கமல் கிட்ட தான். கமல் நடிக்கிறதுக்கு ஆப்போசிட்ல நடிக்கிறது கமல். அதுதான் சொல்றேன், கமல் கிட்ட நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு கேக்குறாரு. என்ன சரி, நீங்க சம்பந்தப்பட்ட ஆர்டிஸ்ட சொன்னீங்களா? இந்த இதுன்னு சொன்னீங்களா? இல்ல கூட இருக்கிற ஆர்டிஸ்ட் எம்மா இப்படி இருக்கு, இது ஓகேவான்னு சொல்லி கேட்டீங்களா? பர்மிஷன் இல்லாம புரியுதா உனக்கு? டைரக்டர் சொன்னதை கமல் செஞ்சிருக்காரு. புரியுதா இல்ல உனக்கு நான் பேசுறது? இல்ல உனக்கு புரியுதா புரியல? பாலச்சந்தர் சார் வந்து சொல்லிருக்காரு, நான் சொன்னது ஞாபகம் இருக்குங்க, அதை செய்யன்னு சொல்லிருக்காரு, அதை செஞ்சிருக்காரு. கமலுக்கு அறிவு இருக்கா இல்லையா? இது என்ன கதையா இருக்கு? அவங்க அண்டரேஜ் டைரக்டர் சொல்றதான் செய்வாங்க. உங்க ரஜினி எப்படி பாலச்சந்தர் சார் சொல்லி தானே எல்லாம் வந்தது. கமலே என் தலைவர் ஒண்ணும் பிடிச்ச வாயெல்லாம் கடிச்சு வைக்கல. இங்க பேரு என் தலைவர் இல்ல என் தலைவர் எல்லாம் கிஸ் எல்லாம் நடிக்கிறாள் கிடையாது. அப்புறம் இதெல்லாம் வந்து சும்மா ஸ்ரீதேவி 16 வயசு கூட இருக்கும் போதே பொண்ணு கேட்டு போனவர். இப்ப நீ வைக்கிற பத்தியா ஃபால்ஸ் அலிகேஷன்? இப்ப நீ வைக்கிறதா தம்பி ஃபால்ஸ் அலிகேஷன்? இதுதான் கேஸா மாறும். கிடையாது, உண்மையா சொல்றேன். இப்ப நீ வைக்கிறதா ஃபால்ஸ் அலிகேஷன். உனக்கு இப்ப நான் இவங்க சினிமா விகடன்ல அவங்க கொடுத்த இன்டர்வியூவை நீ ப்ளே பண்ண சொன்னா நான் ப்ளே பண்ணிட்டேன், ஓகேவா? ஆனா இதுக்கு பதிலுக்கு நீ ஸ்ரீதேவி இறந்து போன ஸ்ரீதேவி மேடம் கொண்டு வந்து தலைவர் கூட லிங்க் வச்சு பேசுற பத்தியா? இது பேர் தான் ஃபால்ஸ் அலிகேஷன். ஒரு நிமிஷம், அது ஃபால்ஸ்லாம் இல்ல, நான் உண்மையதான் சொல்றேன். இது பேர் தான் டிஃபமேஷன். இல்ல புரியுதுங்க? இல்ல ஒரு செகண்ட், டிஃபமேஷன் கேஸ் ஈஸியா போடலாம். நீ தேவையில்லாம வார்த்தை விட்டு நீ மாட்டிக்காத. கபிலன் சித்ரா லட்சுமணன் இத சொல்லிருக்காரு, நான் ஷேர் பண்றேன். சித்ரா லட்சுமணன் யாரு? டைரக்டரா? யாரு? ப்ரொடியூசரா? ஆமா ப்ரொடியூசர் தான். யார் ப்ரொடியூசர்? யார் ப்ரொடியூசர்? தயாரிப்பாளர், நடிகர் எல்லாமே தான் அவரு. இல்ல அப்ப அவரு பொறுப்பேத்துக்கிறாரா? நீ என்ன சொல்ல வர? அவர் தலையில கட்டுறியப்ப அவர் சொல்ல ஒரு நிமிஷம், பொண்ணு கேட்டு போனாரா அவரு? ஸ்ரீதேவி மேரேஜ் பண்ணல. இந்த டாபிக் ஏன் வந்தது நல்லா புரிஞ்சுக்க. ஒரு ஸ்பேஸ்ல ஒரு லேடிஸ் வந்து இருறா ஒரு ஸ்பேஸ்ல ஒரு லேடிஸ் வந்து கேள்வி 2 கேள்வி நாகரிகமா கேட்கறாங்கன்னா அதுக்கு நாகரிகமா பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு அவங்கள ட்ரிகர் பண்றதா நினைச்சு இன்னொருத்தவங்க கூட அவங்க வந்து உங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும், உங்க வரலாறு எல்லாம் எங்களுக்கு தெரியும், என்ன தெரியும் அவங்கள பத்தி? ஒரு லேடிஸ நீ இன்னொருத்தவங்க கூட லிங்க் பண்ணி பேசுற, அதுவும் மேரேஜ் ஆனவங்களை இன்னொருத்தவங்க கூட லிங்க் பண்ணி பேசுற அப்படின்னா நீ எவ்வளவு கேடுகட்டத்தனமா இருக்கணும். நீ இங்க பேசுனது மட்டும் இல்லாம அங்க யூடியூப்ல போய் உட்காந்துக்கிட்டு அவங்களோட ஃபேஸ போட்டு எக்ஸாம்பிள் பண்ணி நீ நக்கல் அடிச்சு பேசுறனா நீ எவ்வளவு கேடு. நீ அவனுக்கு முட்டு கொடுக்குற தெரியுமா? எனக்கு நியாயம் கேட்டா பண்றேன். இங்க பசங்க பேசிக்கிறது பசங்க. ஏன்டா நீ பெரிய யோகிமயரா? நீ மட்டும் எவ்வளவு பேசுன? உன் ஸ்பேஸ் ரெக்கார்டிங் எடுத்து போடுவா? இல்ல உன் ஸ்பேஸ் ரெக்கார்டிங் எடுத்து நான் இல்ல உன் ஸ்பேஸ் ரெக்கார்டிங் எடுத்து நான் போடுவா? நீ என்ன கேவலமா பேசுனேன்னு? இல்ல நீ இவ்வளவு பொண்ணுக்காக இவ்வளவு போராடுற, இவ்வளவு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஆமாண்டா, உன் வீட்டுல ஒரு பொம்பளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கூட நான் வந்து நிப்பேன்டா. டைப்பர் உன் வீட்டுல ஒரு பொம்பளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கூட நான் வந்து நிப்பேன். அதெல்லாம் நீ நிக்க தேவையில்ல. நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு பாரு. நீ தான் நிக்க மாட்டேங்கிறிய. நீ தான் எவன் வீட்டு பிரச்சனை உனக்கு என்ன சொல்லிட்டு போறிய? கமலுக்கே பிரச்சனை கூட தூக்கி மயிரம் போட்டு போற. நீ இந்த ஹீரோயின் கூட சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்க. நீ பாருடா, நீ மத்த இல்லடா, நீ வந்து ஒரு கேளு. இங்க அவன் பண்ணதுக்கு நீ முட்டு கொடுக்குற பத்தியா? நீயும் விஜய் ஃபேன்ஸும் முட்டு கொடுக்குறீங்க பத்தியா? அங்கதான்டா நீங்க லாக் ஆகி நிக்கிறீங்க. தப்புன்னா தப்புதான். இப்ப நான் பண்ணாலும் தப்புதான். இரு நான் பண்ணிருந்தாலும் தப்புன்னா நான் தப்புன்னா மன்னிப்பு கேட்டுருவேன், எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா நீ முட்டு கொடுக்குற பத்தியா? அங்கதான் நீ மாட்டி நிக்கிற. சரி தப்பா? அப்ப நீ கேள்வி கேட்டா உன்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டா
உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு பதில் இருந்தா சொல்லணும், இல்லையா விட்டுறணும். அதை விட்டுட்டு ஒரு குரூப்பு கிட்ட சொல்லி அவங்க போட்டோ எடுத்து போட்டு அபியூஸ் பண்ண சொல்லி என்ன கேவலமான எச்சத்தனண்டா இதெல்லாம். எவ்வளவு கேவலமான எச்சத்தனடா. உன் வீட்டுல இருக்கிறவங்க லேடிஸோட போட்டோ எடுத்து போட்டு அபியூஸ் பண்ணா நீ ஏத்துப்பியாடா? அவங்க எங்கடா அபியூஸ் பண்ணாங்க? எதுக்குடா ஃபால்ஸ் அலைஜ்மெண்ட் அவங்க மேல வைக்கிறீங்க? அப்படி என்னடா அந்த அம்மா தப்பா கேட்டாங்க? இல்லடா அப்படி என்னடா அந்த அம்மா தப்பா கேட்டாங்க? அப்படி என்னடா அந்த அம்மா தப்பா கேட்டாங்க? அதே ஸ்பேஸ்ல சின்மயி மேடம் பத்தி தப்பா அவன் பேசினான். எவனா ஒருத்தன் கேள்வி கேட்டீங்களாடா? கபிலன் நீ தான் எல்லாத்துக்கும் காரணம். உன்னாலதான் என்ன எல்லாம் மயிறு நடக்குது. காரணம்? என்ன மயிறு காரணம்? அவன் பேசுறதுக்கு நான் எப்படா காரணமாவா? உன் கூட சேர்ந்து அவங்க இந்த நிலைமைக்கு இருடா வந்துட்டாங்க. அவங்க என்ன தப்பா பேசுனாங்க சொல்லு. நீ பேசுறல உன் கூட இருந்தாங்கல்ல. என்ன என் கூட இருந்தா? இல்ல என் ஸ்பேஸ்ல இப்ப இங்க எழுத கிங்ஸ்லி இருக்கான், குருளி இருக்காப்ல, அண்ணன் இதுல இருந்து எவ்வளவு பேர் இருக்காங்க. எதுக்குடா அவங்கள மட்டும் டார்கெட் பண்ணீங்க? ஒருத்தன் தப்பு செய்யறானா கூட வெக்கமா இல்ல உனக்கு? இல்ல உனக்கு வெக்கமா இல்ல? இல்ல அவனுக்கு போயிட்டு இவ்வளவு முட்டு குடுக்குற வெக்கமா இல்ல உனக்கு எல்லாம்? நீலாம் ஆம்பளையாடா? நீலாம் ஏண்டா நீலாம் பொம்பளை வயித்துல பிறந்தியா? உன்னாலதான் கபிலன் இல்ல எல்லாமே. உன்னை பெத்தது ஒரு அம்மா தானே? இல்ல நாங்க கேக்குறேன், உன்னை பெத்தது ஒரு இல்லடா, உன்னை பெத்தது ஒரு பொம்பளை தானே? உங்க அம்மாவை பத்தி ஏதாவது ஒருத்தர் தப்பா பேசினா நீ என்னடா பண்ணுவ? நீயே பேசிட்டு இருக்கியாடா, அடுத்த பொம்பளை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க. நீ பேசிட்டு இருக்க. எங்க பேசினா சொல்லு. நீங்க சேர்த்து வச்சு பேசுறியே. அவர் கூட எங்க போறாரு, எங்க பேசினா யாரு இவனே கொடுத்துருக்கான். எங்க பேசினா யார பத்தி பேசினா? சொல்லு யாரு பேரை சொல்லணும். பேரை சொல்லு. கூட போறாரு இவங்க. அவருன்னா யாரு? அந்த அவருக்கு எல்லாம் பேர் எல்லாம் கிடையாதா? பேரை சொல்றா. நீ உனக்கு தெரியும், நான் சொல்ல தேவை. யாரு? எனக்கு தெரியாத பேரை சொல்லு. எனக்கு தெரியாத பேரை சொல்லு. ஒரு நடிகரையும் நீ எந்தெந்த நடிகை கூட இல்ல சொல்லு. எனக்கு பேரை தெரியல, சொல்லுடா தம்பி. டேய் நீ என்ன கார்னர் பண்றது? நீ என்ன வேணா கார்னர் பண்ணிக்க. டைப்பர் என்ன கார்னர் பண்றத நீ என்ன வேணா கார்னர் பண்ணிக்க. என் ஸ்பேஸ்ல இருக்கிற ஒருத்தவங்க வந்து ஒரு நாகரிகமா ஒரு லேடி வந்து கேக்குறாங்கன்னா அவங்கள ஏன்டா கார்னர் பண்ணி கேள்வி கேட்டா, ஏ கபிலா நீ பெரிய யோகியமா? இல்ல கபிலா நீ பெரிய யோகியமா? டைவர்ட் பண்ணாத வைபர். அந்த இங்க பாரு வாய்ஸ் பிரேக் ஆகுது, கொஞ்சம் செக் பண்ணுங்க. இங்க பாரு, நான் கேள்வி கேக்குறேன்னா நீ என்ன டார்கெட் பண்ணா அது வேற. லேடிஸை ஏன்டா டார்கெட் பண்ணன்னு இந்த கேள்வி கேட்டா ஏன்டா என்கிட்ட வர? லேடிஸை ஏன்டா டார்கெட் பண்றீங்க? அவங்கள போட்டோ போட்டு அபியூஸ் பண்றது உனக்கு என்னடா உரிமை இருக்கு? அப்படி என்னடா தப்பா கேட்டாங்க? அவங்க அபியூஸ் பண்ணாங்களா இல்ல ஏதாவது ட்ரோல் பண்ணாங்களா? இல்ல கபிலம் ப்ரோ, லேடிஸ் வந்து யாரு கூடயாவது இப்படி எந்த ஸ்பேஸ்ல லிங்க் பண்ணி பேசுறாங்க. அதே ஸ்பேஸ்ல லிங்க் பண்ணி பேசலாம். அத கேக்குறதுக்கு இவனுக்கு வக்குமயிர் இல்ல. இப்படிதான் தப்பா பேசுவான்னு சொல்றாங்க. இப்படிதான் தப்பா கேக்குறதுக்கு இவனுக்கு வக்குமயிர் இல்ல. இவனுக்கு இது மட்டும் இல்லாம குரூப்ல என்ன பண்றானுங்க, போட்டோ எடுத்து போட்டு மொத்தமா போயிட்டு ஃபேக் ஐடியில போயிட்டு அபியூஸ் பண்ணு மச்சான் அப்படின்னு சொல்லி மொத்தமா ஒரு 25 பேர் மேல உட்காந்து அவங்கள போட்டு அபியூஸ் பண்ணிருக்கீங்க. அதை நீ நியாயப்படுத்துறியாடா? ஏண்டா நான் கேக்குறேன், நேத்து உங்ககிட்ட பேசும்போது அலெக்சாண்டர் ஒருத்தன் உள்ள பேசும்போது கமலஹாசன் ஃபேமிலியை மொத்தமா இழுத்தானடா. ஏன்டா உனக்கு கோவம் வந்துச்சு? கமலஹாசன் வீட்டு பொம்பளைய பத்தி பேசும்போது உனக்கு கோவம் வந்துச்சு இல்ல? அப்புறம் எதுக்கு மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் அபியூஸ் பண்ணிட்டீங்க ஸ்பேஸ்ல? பேசுறதே பேசிட்டு இருக்காத. நான் என்ன தெரியுமா சொல்ல வரேன்? கேட்ட கேள்விக்கு பதில் தெரியலனா ஓடிரு. ஆனா தயவு செஞ்சு இந்த மாதிரி கேவலமாலாம் முட்டு கொடுக்காத. இங்க பாரு டைப்பர், கேவலமாலாம் முட்டு கொடுக்காத. இல்ல சொல்றேன் சொல்லு. அதாவது இப்போ நீ வந்து ஒருத்தவங்கள தொடர்ந்து அபியூஸ் பண்ற, உன் கூட வந்து ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோ. அப்ப அவங்க மேலயும் தான் அந்த தப்பு விழும். என்ன தப்பு விழும்? அப்ப நீ என்ன தப்பு விழும்? இப்போ நீ அபியூஸ் பண்ணிட்டு இருக்க. நான் பண்ணதுக்கு நான் தான்டா பொறுப்பு. நான் பேசுனதுக்கு நான் தான் பொறுப்பு. ஒரு சரி, நான் பேசுனதுக்கு நான் தான் பொறுப்பு. நான் என்ன பேசுனேன்னு நீ சொல்லு. உன் கூட இருக்காங்கல்ல. யார் கூட இருக்காங்க? இங்க பாரு, மறுபடியும் சேர்த்து வச்சு பேசுனா செருப்பு பிஞ்சிரும் போறம்போக்கு நாயா. ஒரு நிமிஷம் கூட இருக்காங்கன்னா தப்பா புரிஞ்சுக்காதீங்க. பக்கத்துல இருக்காங்கல்ல ஒரு நிமிஷம். அப்புறம் உன் வீட்ல இருக்க பொம்பளை இழுத்துருவாடா. டேய் லூஸ் மாதிரி புரிஞ்சுக்காதடா. உன் கூட இருக்காங்கன்னா ஸ்பேஸ்ல உன் கூட பேசிட்டு இருக்காங்கல்ல. செருப்பு பிஞ்சிரும் போறம்போக்கு. ஒருத்தனுக்கு ஒரு செருப்பு இல்ல, ஒருத்தனுக்கு ஒரு செருப்புல போறமண்டையில விழுந்துரும். உனக்கு இன்னும் 2 செருப்பு விழும். அப்படி இருந்தா அபியூஸ் பண்ணுவீங்க, அப்படிதானே சொல்ல வர நீ? அப்படிதான் பண்ணுவீங்க. நீங்க ஆளு வச்சு அப்படிதான் அபியூஸ் பண்ணுவீங்க. அததான் நீங்க எய்ம் பண்ணி பண்றீங்க. கரெக்டாடா? ஸ்பேஸ்ல பக்கத்துல இருந்து பேசிட்டு இருந்தா அவங்களுக்கு அப்படிதான் ஸ்பேஸ்ல பல பேர் மைக்ல இருந்தாங்கடா. ஏன்டா அவங்கள டார்கெட் பண்ணீங்க? நீ என்னதான் அபியூஸ் பண்ணாலும் பக்கத்துல லேடிஸ் இருந்தாங்கன்னா அவங்க பேர் என்ன? லேடிஸ் தப்பா ஏதா பேசுனாங்களாடா? தப்பா பேசணும். அவங்க கூட மைக்ல இருந்தாங்கன்னா என்ன அவங்கள அபியூஸ் பண்ணீங்க? வெக்கமா இல்ல? மைக் கூட இருக்காங்கல்ல.
இல்ல அவங்களுக்கு பேர் என்ன? ஏய் என்ன இப்ப மறுபடியும் சொன்னீங்க இன்னும் கூட அவங்க என் கூட இருக்கிறாங்க கூட இருக்கிறாங்கன்னா செருப்பு பிஞ்சிருண்டா. அப்புறம் உங்க அம்மா பத்தி தான் உங்க அம்மா அப்புறம் வேணாம் பேரே சொல்றது கேளு. ஏய் எதுக்கு ஒரு நிமிஷம் உங்க நீ இல்ல மீனிங் உன் அம்மா தப்பாவே இழுப்பேன், உன் பொண்டாட்டி இழுப்பேன், எப்படி மீனிங்லாம் வசதி? தப்பாவே இருந்தா இல்ல நான் என்ன உன் அம்மா பண்ணுவேன்? உன் நீயாவே பொண்டாட்டி இழுப்பேன், எப்படி வசதி? இன்னொரு தடவை இந்த மாதிரி வார்த்தை சொன்னீங்கன்னா இல்ல இல்ல மறுபடியும் இந்த மாதிரி வார்த்தை சொன்னீங்கன்னா டைப்பரே மறுபடியும் சொல்றேன், கூச்சமே இல்லாம உங்க அம்மா உன் பொண்டாட்டி இழுப்பேன். ஒரு நிமிஷம் உன் அம்மா மூஞ்ச நீ பார்க்க முடியாது. உன் பொண்டாட்டி மூஞ்சி கூட நான் கேக்குற கேள்விக்கு உன் அம்மா பொண்டாட்டி மூஞ்சில நீயே பார்க்க முடியாது. மைண்ட் செட்டை மாத்து. நீயாவே தப்பா புரிஞ்சுக்கிட்டு நீயாவே பேசிட்டு இருக்க. மயிரே இங்க நீ என்ன எல்லாரும் அர்த்தத்துல பேசுறேன்னு தெரியும்டா மயிரே. தெரியும். டேய் இங்க பாரு, நீ என்ன அர்த்தத்துல பேசுறேன்னு எனக்கு தெரியும். செருப்பு பிஞ்சிரும் என்ன அதோட. அர்த்தத்துல? ஏய் மயிரா எனக்கு இந்த மாதிரிலாம் பேச வராதுடா. எப்பறம் அந்த மாதிரி பேசுவாங்க? பேசவா? நீ பேசுனத ரெக்கார்டிங்கோட எடுத்து போடுறேன், கேக்குறியாடா? அதை வரேன். ஏய் ஒரு நிமிஷம் நீ ஏன் பயப்படுற? ஏன்டா பயப்படுற? புறம்போக்கு நீ என்ன ஏன் இப்ப விஜய் பத்தி நீ பேசுனது ஆடியோவோட ப்ளே பண்றத வரேன். நீ இப்ப எவ்வளவு பெரிய யோகி? இல்ல நீ எவ்வளவு பெரிய யோகி இப்ப நான் காட்டுறவா? கிங்ஸ்லி ஒரு நிமிஷம் நான் என்ன பேசுறேன் நீ சொல்லு. இல்ல இப்ப நான் பேசுறது தப்பா இருந்தது, அதுக்கு பதில் சொல்லுங்க. ஆமா நீ என்ன அர்த்தத்துல பேசுன? நீ பேசுனது புரிஞ்சுக்கிறான் பாருங்க. இப்ப அவர் ஏதோ பேசுறாரு, அதுக்கு கூட இருக்கிறவங்க அதுக்கு பொறுப்பு, அந்த லேடிஸ் பொறுப்புனா அவங்கள என்ன பண்ணுவீங்க நீங்க? அவங்கள எதுக்கு டார்கெட் பண்றீங்க? அந்த ஸ்பேஸ்ல அவங்க பிரசாந்த் என்ன தெரியுமா? நாளைக்கு ஏதாவது விஷயம் குடிச்சாங்க என்ன மயிரா? நீ யார பொறுப்பெடுப்ப? புறம்போக்கு அந்த பாண்டா புறம்போக்கட முடிவுடுவான் மயிரா. என்ன நடந்து தெரியுமாடா உங்களுக்குலாம்? புறம்போக்குங்களா? ஒருத்தன் உசுறு போனது தாண்டா நீங்க உட்காந்து அந்த ஸ்பேஸ் போட்டு கேள்வி கேட்டாங்க. என்னடா தப்பு இருக்கு? ஒரு குழந்தையோட அம்மா செத்தாங்கடா. இருடா, ஒரு குழந்தையோட அம்மா இறந்தாங்கடா. அவங்க ஏன் இறந்தாங்க எதுக்கு இறந்தாங்கன்னு தெரியாம இவன் மட்டுக்கு ட்வீட் போட்டான்டா. அதனால அந்த அம்மா லேடி கேட்டாங்க, என்னடா தப்பு இருக்கு? நீ இப்ப இவங்க போட்டு இவங்க அபியூஸ் பண்றீங்க. நாளைக்கு அவங்க ஏதாவது செஞ்சாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க பதில் சொல்லுவீங்களாடா? மயிரா உனக்கு என்னடா மயிர் தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு தெரியுமா? உனக்கு என்ன நடந்து தெரியுமாடா? உனக்கு டைப்பர் ஃபேன் ஃபைட்ன்றது வேற டைப்பர். ஆனா இது அது எக்ஸ்ட்ரீமா தாண்டி ஒருத்தவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து பிரச்சனை வந்துச்சுன்னா சத்தியமா சொல்றேன் உன்னெல்லாம் சும்மா விட மாட்டேன். எழுதி வச்சுக்க. நான் சொல்றது கேக்குறா முதல்ல எச்சக்கல. ஒருத்தவங்க உயிருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்கள போட்டு அபியூஸ் பண்ணி ஃபேமிலி அபியூஸ் பண்ணி தப்பான போட்டோல அவங்க தலையில எல்லாம் எடுத்து வச்சு என்னென்ன வேலையை பார்த்தேன்னு எல்லாத்துக்கும் ப்ரூஃப் எடுத்து வச்சு ரெடியா இருக்கு. முத ஆளா நீங்க தான் வாங்குவீங்க. ஒருத்தன் உயிர் போச்சுன்னா நீ என்னடா பொறுப்பு சொல்லுவ? நான் கேக்குறேன் பதில் சொல்றேன். ஒருத்தன் உயிர் போச்சுன்னா நீ என்னடா பொறுப்பு சொல்லுவ? உங்களால ஒரு உயிர் போச்சு இல்ல. பாண்டா போட்ட ட்வீட்டால அவங்க ஃபேமிலில பெரிய பிரச்சனை வந்து அவங்க சுபா மேடம் வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க, சரண்யா மேடமும் கேள்வி கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? நீ போட்ட ஒரு ட்வீட்டால அந்த ஃபேமிலிக்குள்ள ஒரு பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையால அந்த அம்மா சூசைட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பாலிமர் நியூஸ்ல நியூஸ் வருது. அவங்க கூட இருக்கிறவங்க பேட்டி கொடுத்தாங்க, அந்த அம்மா தெளிவா சொன்னாங்க. அதுல என்னடா தப்பு இருக்கு? சின்மை மேடம் இதையே சொல்றது கேளு. ரெண்டாவது சின்மை மேடமும் இதை கோட் பண்ணி இந்த விஷயத்த அட்ரஸ் பண்றாங்க. நீ என் ஸ்பேஸ்ல இவன் கிங்ஸ்லி ஸ்பேஸ்ல மேல வந்து நீ என்ன பண்ற? உங்ககிட்ட நாகரிகமா பேசின யாருமே அங்க கெட்ட வார்த்தை பேசல. அப்படி இருக்கும்போது நீ என்ன பண்ண? என்ன முதல்ல கெட்ட வார்த்தை சொல்லி திட்டினேன். நான் எதுவுமே பதில பேசல, கண்டுக்காம நான் போயிட்டேன். ஆனா நீ அங்க இருக்கிற அவங்க 2 லேடிஸையுமே நீ லிங்க் பண்ணி என்னென்ன எப்படி நீ பேசின, எப்படி நீ அபியூஸ் பண்ணன்றது அங்க ரெக்கார்டிங்கோட இருக்கு. எடுத்து ட்வீட்டும் போட்டிருக்காங்க. ரெண்டாவது சின்மை மேடம் உட்காந்து இவன் சொல்லி அவங்களுடைய கேரக்டர் அக்யூசியேஷன் பண்ற மாதிரி நீ வாக்குமூலம் கொடுத்து வச்சிருக்கிற. இந்த 3த்துக்கு என்னடா பதில்னு உங்ககிட்ட கேட்டா வரையிறா பிரசாந்தா யாருடா? அத ஃபர்ஸ்ட் சொல்லுடா. என் ஸ்பேஸ்ல வேற யாரு பேசணும்? அப்புறம் யாரு சொல்லு, பதில் பேர் சொல்லு. சொல்றேன் அப்புறம் என்ன? பிரசாந்த் தான். ஏன் என்னப்ப ஏன் தெரியாதா உனக்கு? சொல்லு. நீ இல்ல தெரியாதா உனக்கு? இல்ல நீ லிசனர்ல இருந்து உனக்கு தெரியாதா? கீழ மைக்கு கிட்ட பிச்சை கேட்டவன் எனக்கு தெரியாதா? இல்ல மைக்கு கேட்டில்ல. அந்த லேடி யாருன்னு எனக்கு தெரியாதா? நான் சொல்றது கேளுடா முட்டா பையல. இப்ப உன் பேர் என்னன்றது நீ சொல்ல மாட்ட. ஏன் தெரியுமா? ஏன்னா உனக்கு அவ்வளவு டர்ரு. இப்ப அந்த பக்கம் வந்தா ஏன் தப்பிச்சு ஓடுற? ஏன்டா தப்பிச்சு ஓடுற? இரு, உன் ப்ரூஃப் எடுத்து நீ பேசுன பெரிய யோகி புண்ணாக்கு மாதிரி நீ பேசுறீல. நீ என்ன பேசிருக்கிறன்றத நான் இப்ப இங்க ப்ளே பண்ணும்ல. நீ லேடிஸ பத்தி என்ன பேசுறன்றத இங்க ப்ரூவ் பண்ணும்டா. ஃபேன் ஃபைட்ல லேடிஸ கொண்டு வரது அவங்க ஃபேன் ஃபைட்டே பண்ணலடா பொறம்போக்கு. மீட்டு அலிகேஷன்ல வந்து ஒரு மீட்டு அலிகேஷன்ல எல்லா லேடிஸும் குரல் கொடுத்தாங்க, லேடிஸ்க்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஏன் அவங்க பண்ண கூடாதா? இல்ல நான் கேக்குறேன் பதில் சொல்லுங்க. இல்ல
இல்ல ஒரே நிமிஷம், நான் ஒண்ணே ஒண்ணு டேய் சொல்றேன். கேட்ட நீ ஃபேன் கேள்விக்கு ஃபைட்லாம் பதில் நீ சொல்றா. தனியா நான் பண்றியா, ஒண்ணு சொல்றேன், நீ ஒண்ணு அடுத்த சொல்ற. வேலையை பார்த்துட்டு இந்த போறியா, மயிரெல்லாம் அதுதான் இங்கெல்லாம் கூட்டு உனக்கும் வராத. நல்லது. புரியுதா? இங்க பாரு, இல்ல உனக்கும் அதான்டா நல்லது, அதுக்காக டேய் சொல்றேன். டேய் டேய் புரியுதா? டேய் நீ எவ்வளவு பெரிய யோகிய புண்ணாக்கெல்லாம் எங்களுக்கு தெரியும் என்ன. காசுக்காக நீ உட்காந்துக்கிட்டு நீ எதுக்காக இல்ல இல்ல ஒன்னால, கேளுக்கலாம். இங்க பாரு, ஒன்னாலதான் அந்த லேடிஸ்க்கு எல்லாம் பிரச்சனை. அத இது முதல்ல புரிஞ்சுக்கோ. என்னாலயா? நான் என்ன பண்ணேன்? அவங்க என்ன பண்ணாங்க சொல்லு. ஏய் நீ அவங்க என்னாலன்னா நீ முடிச்சாங்கன்னு என்கிட்ட சொல்ற, வந்து நீ தானே பேசணும்டா புறம்போக்கு. இருக்க. நீ என்ன பத்தி பேசணும். என்னத்துக்கு நீ அவங்கள போட்டு எதுக்குடா டார்கெட் பண்ணீங்க? யாரு? உங்க அம்மா என்ன இருக்கிறாங்கல்ல, ஏன்டா இருக்கிற? டைப்பர் நான் யார டைப்பர் பத்தி பேசுறேன்? டைப்பர் லேடிஸ் பத்தி வீட்டுல நான் உங்க அம்மா பேசுறதே இருக்காங்கன்னா கிடையாது. போன கூட நான் அவங்கள்ட்ட நாகரிகமா ரெண்டு கேள்வி கேட்கறேன். நான் லேடிஸ் பத்தி இல்லடா பேசுறதே கிடையாது. என்ன ஏன்டா இல்ல இருக்கிற? உனக்கு புரியல. கேட்ட இல்ல தப்பா ரைட்டான்னு கேட்ட, டைப்பர் அவ்வளவுதானே? கோச்சுக்காங்க. பிரசாந்த் இல்ல பேசுறது தப்பா கரெக்டா தப்பான்னு கேட்ட, இல்ல அவ்வளவுதானே? டைப்பர் தப்பா எடுத்துக்காத. கேட்டதுக்கு பதில் உன் சொல்லு. வீட்டுல உனக்கு பிரசாந்த் ஒய்ஃப்னு ஒண்ணு பேசுறது கரெக்டா இருக்குங்களா? தப்பான்னு என்கிட்ட கேட்ட. உன் வீட்டுல உனக்கு ஒய்ஃப்னு ஒண்ணு இருக்குங்களா? அவங்கள்ட்ட போனை கூட. நான் அவங்கள்ட்ட ரெண்டு கேள்வி கேட்கறேன். அவங்க என்ன பதில் சொல்றாங்க. இல்ல உன் அளவுக்கு வயசு ஆகலடா, 35 சரி வயசு அப்ப உங்க ஆகல அம்மாட்ட எனக்கு. போனை கூட. அம்மா இருப்பாங்கல்ல கூட. நீ இல்லடா என்கிட்ட முதல்ல அவங்க பேசு. புரிஞ்சுக்கிறாங்களா இல்ல நீ உலகாத. புரிஞ்சுக்காத மாதிரி நடிக்கிறியா அப்படின்றது முதல்ல கேட்போம்டா. நான் சொல்றது உனக்கு இல்ல புரியுதா? உனக்கு புரியுதா நான் நான் எந்த என்ன லேடிஸ் பத்தி சொல்றேன்னு? பேசுறேன்? நீ சொன்ன அந்த லேடிஸ் பேரே எனக்கு தெரியாது, யாருன்னே எனக்கு தெரியாதுன்னா தெரியாது. அப்புறம் என்ன அப்புறம் மயிருக்கிட நீ எல்லாம் பாண்டாக்கு முட்டு கொடுக்க வர? நீங்க என்ன கேட்ட இல்ல என்கிட்ட? தெரியாத பிரசாந்த் நீ பேசுறது கரெக்டா தெரியாத தப்பான்னு நீ தானே கேட்ட. எதுக்கு பாண்டா கிட்ட முட்டு கொடுக்க வர? அவர் பேசுறது தப்பா ரைட்டான்னு தானே என்கிட்ட கேட்ட. அப்ப சரின்றியா? நான் சரின்னு நான் அப்புறம் என்ன சொன்னேனா? மயிருக்கு அப்புறம் உட்காந்துட்டு இப்ப அவனுக்கு முட்டு தானே கொடுத்துட்டு இருந்த நேரம். அது முட்டு இல்லடா, உன்னாலதான் பிரச்சனை இப்ப என்ன ஆரம்பிக்குதுன்னு பண்ண சொல்ல வர? வரேன். இப்ப புரியுதா? நான் விஜய் அடிக்க நீ கொடுத்தனாடா விஜய் அடிச்ச அபியூஸ் பண்ண. விஜய் இல்லடா, உன்னாலதான் இந்த என்ன மாதிரி என்ன என்ன பிரச்சனை. நான் என்ன பிரசாந்த் பண்ணேன்? மேட்டர் எல்லாம் நான் என்ன உன்னாலதான் பண்ணேன் ஆரம்பிக்குது. சொல்லலாம் என்ன பண்ணேன்? ஏண்டா நீங்க ரஜினியை அபியூஸ் பண்ணுவீங்க, நீங்க அங்க உட்காந்துக்கிட்டு ரஜினி கெட்ட வார்த்தை சொல்லி ஸ்பேஸ் போட்டு பேசுவீங்க, நாங்க வேடிக்கை மயிர் பார்த்துட்டு இருக்கணுமா? ஏண்டா கமலை வைபர் தூக்கி அவ்வளவு பச்சை பச்சையா பேசினானே அன்னைக்கு எங்கடா போன? வைபர் உனக்கு பாயிண்டே புரிய மாட்டேங்குது. விஜய் மாதிரி அவனுக்கு தெரியுறா, அவன் முட்டை கொடுன்னு நினைக்கிறான். விஜய் ஃபேன்ஸ் அப்பதான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்கன்னா அவன் பிச்சை எடுக்கிறான், வேற ஒண்ணு இல்ல. அந்த மானங்கிட்ட பிச்சை தான் எடுக்கிறான். அதான் சொல்ல வரேன். இவங்க ரெண்டு பேர் மாதிரி சுத்தி நடக்க பிரச்சனையை கண்ணை மூடிட்டு இல்லாம ரெண்டு லேடிஸ் பிரசாந்த் பண்ண தப்ப நியாயமா கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்வி அவனை எக்ஸ்போஸ் பண்ண காரணத்துக்காக தான் அவன் உட்கார்ந்து அத்தனை அவங்க போட்டோ வச்சு ஹராஸ் பண்ணிட்டு இருந்தான். நீ அவனுக்கு தான் இவ்வளவு நேரம் வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்க. கிங்ஸ்லி உனக்கு தெரியும் சோசியல் மீடியா விஜய் வந்து 50-100 கோடி பண்ணான்னு லிஸ்ட் போட்டு போன புண்டை எவனுமே கண்டுக்க மாட்டான். நீ வந்து கமல் விக்ரம் இவன் நீ ப்ரொடியூசர் புண்டையா? நீனு எல்லாருக்கும் 100 கோடி இதுதான் பண்ணான். விஜய் மட்டும் 13-100 கோடி. இந்த புண்டையில என்ன பண்றது? அப்ப அந்த மாதிரி போட்டா அந்த மாதிரி வந்து பதில் தான் சொல்லுவானுங்க. இல்ல 200 கோடி இல்ல 300 கோடின்னு ஒருத்தன் சொல்றான். அப்படி சொன்னா நீ என்ன பதில் சொல்லணும்? உங்ககிட்ட கேக்குறேன் ப்ரோ, என்ன பதில் சொல்லணும்? இல்ல நான் என்ன கேக்குறேன், நீங்க ஏன் அந்த ட்ரிகர் ஆவீங்கன்னு கேக்குறேன். அதான் ஏண்டா மயிரா, பாக்ஸ் ஆஃபீஸுக்கே பத்தி பேச தகுதி இல்லாத கமல் ஃபேனை நீ உட்காந்து ட்ரிகர் ஆகி நீ வந்து போட்டு விஜய் ஃபேனை போட்டு அடிக்கலாம். பாக்ஸ் ஆஃபீஸ் மாஸ்டரை நாங்க பேசக்கூடாதாடா? ஏண்டா டேய், ஃபேன் ஃபைட் பண்ணக்கூடாது காரணம் இல்ல நீ பண்ணக்கூடாது. இப்போ உனக்கு என்னன்னா கபிலனை காரணம் காட்டணும். நீங்க அபியூஸ் பண்ணிட்டு கபிலனை கை காட்டுற பத்தியா எவ்வளவு கேவலமான ஒரு எச்சம். காரணமே நீதான். வரையிரு அதாவது யாருக்கு என்ன ஆனாலும் என்ன வேணா கத்திக்க. என்ன சம்பந்தப்பட்டவங்கள வந்து பேசினா என்ன பண்ணுவ? சம்பந்தப்பட்டவங்களே வந்து பேசினா என்ன பண்ணுவ? இல்ல சம்பந்தப்பட்டவங்கள வந்து பேசினா என்ன பண்ணுவ? மூஞ்சி எங்க போய் வச்சுப்ப? இல்ல கபிலன் ப்ரோ என்ன புரியுது? நீங்க தானே ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. அதான் சொல்றேன். நான் ஆரம்பிச்சேன். நான் எந்த பொம்பளை பத்தி நான் பேசினேன்? நீ நிறைய பேரை வச்சு நீ கூட தான் பேசுனப்ப நீ கூட தான் பேசுற. இப்ப நீ என்ன பண்ற? இப்ப மறைமுகமா நீ என்ன பண்ற? அவங்கள அபியூசர்னு சொல்லிட்டு இருக்க. தம்பி நீ மறைமுகமா அவங்கள அபியூஸ் பண்ணிட்டு நீ இப்ப அவங்கள அபியூஸ் பண்றடா, அக்யூசேஷன் பண்ணிட்டு இருக்கடா. இல்ல வைபர் இவராலதான் இவரு கூட இருக்காங்க அப்படின்னா பேசினது இவருனா இவர்கிட்ட தானே மோதணும். அது அப்ப கூட இருக்க இல்ல நான் அது சரின்னு சொல்லவே இல்லையே. நான் அதை சரின்னு சொல்லல. நான் அவர் பேசுறதுக்கு நான் எப்படி வந்து மக்கள் எப்படின்னா இவரு கபிலன் அப்படின்னு சொல்றீங்க ரைட்டு. ஆனா நீங்க வந்து என்ன சொல்ல வரீங்கன்னா அவங்க கூட இருக்கிறதுனால நாங்க வீக்கஸ்ட் டார்கெட் தான். அது என்ன மைண்ட் செட் ஆக்சுவலா? அப்போ ப்ரோ நான் வந்து பிரசாந்த் பேசுனது அந்த லேடிஸ பத்தி பேசுனது சரின்னு நான் எங்க சொன்னா கேட்டுட்டு இருப்பேன். அவர் பேசுறது கரெக்டா தப்பான்னு என்கிட்ட கேக்குறதே அது தேவையில்லாத கொஸ்டின். அததான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அதை கேட்டுட்டு வாங்க, அதுக்கப்புறம் அது சம்பந்தமா இங்க பேசுங்க. நீ தானே இப்ப வந்து பிரசாந்த் சப்போர்ட் பண்ணி வந்து பேசிட்டு இருக்க. இரு வரேன், அடுத்த ஆடியோ ப்ளே பண்றேன். இவன் யாரு என்ன இல்ல இவன் என்ன அபியூசர் சொல்றியே, நீ எவ்வளவு பெரிய அபியூசர்ன்றது இதை ப்ளே பண்றேன் கேளு. அமைதியா இருக்கியா இல்ல மியூட் போடுவா? இந்த மாதிரி சம்பந்தம் பண்ணிட்டு பயப்படுற அப்படியே இரு. நினைச்சேன் இவன் நல்ல குறுக்கால வருவான்னு நினைச்சேன்.
அதான் 4 கமல் ஃபேன்ஸை பார்த்து விட்டு ஆன்லைனில் சொல்ல நீங்கள் வீடியோ பசங்க தேரோ வந்தவனே யாரடி. விஜயோட ஃபேமிலியோட இழுத்து நீ பேசின ஆடியோ அடுத்து பிளே போடவா? 43 நிமிஷம் போடவா? அங்க விஜயோட ஃபேமிலியோட இழுத்து வச்சு நீ பேசினது அந்த ஆடியோ பிளே பண்ண அடுத்தது. புரியுதா? மூட்டு மாதிரி ஏன் பேசுறான்னு நான் சொல்ல புரியுதா? இல்லடா 45 நிமிஷம் இல்ல இல்ல 45 நிமிஷம் டேய் சொல்ல விடுறா 45 நிமிஷம் நீ விஜயோட ஃபேமிலியோட லேடிஸ புடிச்சு பேசுனது ஆடியோவோட இருக்கு. பேசவா? விஜய் ஃபேன்ஸ்க்கே தெரியாது. விஜயோட ஃபேமிலி வரையறு நீ பிரைவேட் ஸ்பேஸ்ல பேசின மேட்ரு ப்ளே பண்ணு. 45 நிமிஷம் இந்த கதை ஏன் பயப்படுற இரு வரேன் இரு. ஏன் ப்ளே பண்ண ப்ளே பண்ணுன்னு சொல்றேன். நான் ஏன்டா உன்ன மாதிரி கிடையாது. லேடிஸ் பத்தி நான் பேசவே கிடையாது. ஏன் ட்ரிகர் ஆவற? நீ விஜயோட ஃபேமிலியை உள்ள இழுத்து பச்சை பச்சை நீயும் இன்னொருத்தன பேசுனது போடவா? இரு வரேன். சரி ப்ளே பண்ணு. நீ பெரிய யோகிய புண்ணாக்கு மாதிரி நீ பேசுற பாண்டாக்கு முட்டு கொடுக்குறிய. நீ எவ்வளவு வேலையை பார்த்திருக்கிற? வரேன் இரு. புரியுதா? அவனை பத்தி இந்த மாதிரிதான் எல்லாரையும் இழுத்து தெருவுல விட்டுட்டு இருக்கோம். ஒன்னையும் தெருவுல தான் எடுத்து விட போறேன். அதான் தெருவுல இழுத்து விட்டேனே, அப்புறம் எதுக்கு நீ இருக்கிற? கபிலன் கொஞ்சம் உடம்ப பாத்துக்க, மத்தவங்களையும் வந்து பழி வாங்கிடாத. சரி. ஏய் ஃபேன் ஃபைட் போடுறா, வேறன்னு சொல்ல ஃபன்னா இருக்கும். அதுக்கு யோகினே இருடா. ஏன்டா இவ்வளவு சீக்கிரம் போயிட்டு இருக்க? யோகி புண்ணாக்கு ஏன் இருக்கிற அவரை இரு. நீ எவ்வளவு பெரிய புண்ணாக்குன்னு எங்களுக்கு தெரியாது. நான் என்ன அவரை ப்ளே பண்றேன், அது வரைக்கும் பேசிட்டு இருக்கேன்டா. நீ தேடிட்டு எடுத்துருவா போ. இல்ல வைபர் கேக்குதா நான் பேசுறது? கேக்குது. ஓகே, ஒண்ணும் இல்ல. நீங்க வந்து இப்போ நம்ம எங்க ஸ்பேஸ் தான் போன வாட்டி வந்து நீங்க எங்க ஸ்பேஸ்க்கு வந்தப்போ சரணா மேம் வந்து நீங்க வந்து ஒரு வார்த்தை ஒண்ணு சொன்னீங்க. அவங்க வந்து ஜெனியூனா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. நீங்க வந்து அதுக்கு வந்து என்ன சொன்னீங்க? கபிலா நீ போய் ஒருத்தவங்க பேசுறாங்க, அவங்கள போய் படுக்க வச்சுட்டு வான்னு சொல்லி சொன்னீங்க. யாரை பார்த்து சொன்னீங்க? அது என்ன சொன்ன? போன வாட்டி கல்கி பத்திலாம் நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டேன் பாத்தீங்கன்னா, கல்கிக்கெல்லாம் வந்து டிக்கெட் எடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன்ல. அந்த ஸ்பேஸ்க்கு நீங்க வந்திருந்தீங்க வைபர் ராஜா. அந்த ஸ்பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சரணா மேடம் வந்து ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டாங்க, ஜெனியூனா ஒண்ணு கேட்டாங்க. பொம்பளைங்க கேள்வி கேட்டா உன்னால பதில் சொல்ல முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன வார்த்தை ஒரு வார்த்தை ஒண்ணு விட்டீங்களே, அந்த வார்த்தை என்ன கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். கபிலா அதுக்கப்புறம் நீங்க தான் சொல்லணும். நான் சொல்லவே இல்ல, நீதான் சொல்லாது. இல்ல ரெக்கார்டிங் இருக்கு வைபர் ராஜா. கேளு, நான் என்ன சொன்னேன்னா இவங்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நடுவுல வந்து அவங்க பேசிட்டு இருப்பாங்க. இதுக்கு பதில் சொல்லு. அதுக்கு சரி, அதுக்கு அப்படிதான் பேசுவீங்க நீங்க? அதுக்கு நீங்க அப்படிதான் பேசுவீங்களா? இவங்கிட்ட கேள்வி இல்ல ஜெனியூனா இல்ல. அவங்க கேட்டது ஒரே கேள்விதான். பொம்பளைங்க கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியாதான், ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறாங்க. நீங்க அதுக்கு வந்து என்ன சொல்லணும்? ஆமா இல்லன்னு சொல்லணும். அதை விட்டு நீங்க என்ன வார்த்தை சொன்னீங்க? கபிலா என்ன சொன்னீங்க? சொல்லலையா? ரெக்கார்டிங் இருக்கு வைபர் ராஜா. நீங்க பேசுனது எங்க கிட்ட ரெக்கார்டிங் இருக்கு. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன். இங்க வந்து நான் வர்றது சோசியல் மீடியா வர்றது ஜாலியா ஒரு ஃபன்னா வந்திருக்கீங்க. சொல்லுங்க. ஆமா, அப்புறம் நான் எந்த லேடிஸ் பத்தி பேசிட்டு இருக்கேன்? நீ விஜய் ஃபேமிலி உள்ள இழுத்து எவ்வளவு பேசிருக்கலாம் அவங்களுக்கே தெரியும். சும்மா உட்காந்து குதிக்காத. நீ இதே பேசிட்டு ஏதாவது போடனா போட மாட்டேன். புக் மார்க்ல இருக்கு, அப்புறம் எடுத்து போட வேணாமா? ஏன் குதிக்கிற? இல்ல நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். அந்த லேடிஸ் எல்லாம் விட்டுருங்க. ஏங்க நீ எவ்வளவு பெரிய சிதாமணி. சொல்றது கேளு. ஏன் இருக்காது என் தலைவர் வீட்டு பொம்பளைங்களை உட்காந்து நீங்க என்னென்ன ஸ்பேஸ் டாபிக் எல்லாம் போட்டு பேசுனீங்க? மாஸ் மகாராஜா போட்டு நீங்க என்ன நீ தான் பேசுன? நான் எங்கடா பேசினேன்? அவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுடா. நீ பேர் சொல்லி நீ என்ன ட்வீட் போட்ட, நீ என்னென்னலாம் பண்ணன்னு இங்க எல்லாருக்கும் தெரியும். சும்மா உத்தம புத்திர மாதிரி எல்லாம் நடிக்காத. நானாவது இங்க வந்து இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் கேளு. இங்க இருக்கிறவங்களுக்கு
என்னால ஏதாவது ஒரு பிரச்சனை ஒண்ணு வருது அப்படின்னா நான் வந்து நிப்பேன், சரியா? ஆனா நீங்க எவ்வளவு கேவலமா அபியூஸ் பண்ணனுக்கு போய் முட்டு கொடுக்குறீங்களா டேய்? கேட்டா என்னாலதானா நான் என்ன பண்ண சொல்லு? நான் என்ன உட்காந்து அவங்க எதிர்க்க ஏதாவது ஒரு கெட்ட வார்த்தை போட்டாங்களா? ஒரே விஷயம் சொல்றேன். நீ ஸ்பேஸ் போடு, யார பத்தி வேணா ஒரு ஃபன்னா பேசிட்டு இரு, பிரச்சனை கிடையாது. நான் காமலையும் தூக்கி போட்டு அடிப்பேன், இங்க பாரு காமலையும் தூக்கி போட்டு அடிப்பேன், இங்க பாரு நான் காமலையும் தூக்கி போட்டு அடிப்பேன், விஜயம் தூக்கி போட்டு அடிப்பேன். அதெல்லாம் இங்க பாரு நான் பேசினேன்னா இம்ப்ரெஷன் ஒரு விஷயம் கேள்றேன், இம்ப்ரெஷன் பிச்சை கேட்கறேன்னா கரெக்டா வாங்கிட்டு போ, நான் கொடுக்கறத வாங்கிட்டு போ. இங்க நான் பேசுறேன்னா நீ என்கிட்ட வந்து பேசணும். ஆமா, அப்ப நான் அதுக்கு தானே என் ஸ்பேஸ் மைக் கேட்ட. சரிடா, சேவ் கேர்ள்ஸ் ஃப்ரம் பாண்டால எதுக்குடா மைக் கேட்ட? அது சொல்றா. சேவ் கேர்ள்ஸ் ஃப்ரம் பாண்டால எதுக்குடா மைக் கேட்ட? சேவ் கேர்ள்ஸ் ஃப்ரம் பாண்டா அந்த ஸ்பேஸ்ல எதுக்குடா மைக் கேட்ட? ஏன் மைக் கேட்ட? நான் மைக் கேட்ட நீ கொடுக்கல. டேய் நீ மைக் கேட்டியா இல்லையா? ஆமா நான் கொடுக்கல. மைக் கேட்டியா இல்லையா? ஏன்னா அன்னைக்கு பீஸ் வந்து பாண்டா தான், நீ கிடையாது, நீ ஒருத்தே கிடையாது. அவன் தான் அன்னைக்கு மேட்டர், அவன தான் எனக்கு மைக் கொடுத்து பேசுனது. நீ கேட்டியா இல்லையா? ஆமா கேட்டேன். நீ ஒரு ஆள் 4 பேர் பேசிட்டு இருந்தா அப்புறம் எது கேட்ட? அவனுக்கு சப்போர்ட் பண்றதே கேட்டியா? அவனுக்கு சப்போர்ட் பண்றது கேட்டியா? சப்போர்ட் பண்றதுல நீங்க 4 பேர் அவனை அடிக்கிறது மைக் கேட்டியா? எதுக்கா ஒண்ணு சொல்றா? ஏன் மைக் கேட்ட? ஒண்ணு அவனுக்கு சப்போர்ட் பண்ணும், இல்லனா அவனுக்கு எதிரா பேசணும். நீ எதுக்கு மைக் கேட்ட? நீங்க ஒரு ஆள் அவனை பேசவே விடல. அவன் பேசிதான் உட்கார்ந்து பேசுனது என்ன விளையாடுறியா? ஏன் ஃபுல் ஸ்பேஸா நீ கேக்கலையா? இப்ப நீ பேசுற மாதிரி தான் இங்க நீ பேசுற மாதிரி தான் அவன் பேசினான். ஃபுல் ஸ்பேஸா நான் கேக்கல. அப்ப கேட்கலாம் போய் கேட்டுறடா போடா. நீ என்ன பேச வர? தேடி எடுத்தியா இல்லையா? ஏப்பா இப்ப ஒன்ட்ட என்கிட்ட இல்லன்றது. ஆகாஷ் அந்த வீடியோ லிங்க் அனுப்புறான் எனக்கு. இவன் பேசுனது வீடியோ இதுல இருந்து என்ன அனுப்பிடுறான்? பொய் மட்டும் தான் பேசுறான். இர நீங்க எப்படி மாத்தி ஒருத்தன் குடும்பத்தை எப்படி பேசுனீங்கறது தெரியும். இத வரேன். அத ஒரு நீ என்ன சொன்ன? நான் அந்த குடும்பத்தை பத்தி பேசுறேன்னு சொன்னா இப்ப மாத்தி பேசுறேன். நீ யோகி சிகாமணி மாதிரி பேசுறியே நீ. இல்ல இதுக்கு மேலேச்சும் எந்த லேடிஸையும் கூப்பிட்டு வச்சு இது பண்ணிட்டு இருக்க, அசிங்கப்படுத்தி விடாத, கம்முனு இரு. நீ தனியா பேசிட்டு இருக்கனா பேசிட்டு இரு. நீ உண்மையிலேயே அந்த லேடி மேல நீ அக்கறைப்பட்டிருந்தீனா நீ என்ன பண்ணிருக்கணும்? அவங்க மேல நீ குறை சொல்லிருக்கவே கூடாது. இல்லடா, நீ அவங்க மேல குறைய சொல்லிருக்க கூடாது. நாகரிகமா ஒரு லேடி வந்து நாகரிகமா டைம் பாஸ் பேசல, நாகரிகமா ஒரு டைம் பாஸ் பேசல வந்து ஒரு லேடி பேசும்போது கூட நீங்க கேவலமா பேசிதான் வெளில துரத்தி விட்டீங்க. பாண்டாவோட ஸ்பேஸ்ல உள்ள உட்காந்து ஒரு லேடி வந்து கேட்கும் போது இதே மாதிரி தான் டீல் பண்ணீங்க. அது என்னடா, சின்மயி மேடம் பத்தி எப்படா உனக்கு எதாவது தெரியுமா? இல்ல எனக்கு எதாவது தெரியுமா? அவன் மட்டும் எப்படா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பா எதுக்குடா பேசினான் அவன்? அதுக்கு தாண்டா அந்த ஸ்பேஸோட ரெக்கார்டிங்ல சும்மா ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்லாம் வைக்காது. ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு வரேன். அவனுக்கு வக்கு இருந்ததுன்னா அவன் வந்து பேசட்டும், புரியுதா? நீனா அவன் பொண்டாட்டியா? நீ என்னத்துக்கு அவனுக்கு என்கிட்ட வந்து வக்காலத்தை வந்து பேசுற? அவன் செஞ்ச தப்புக்கு அவன் வந்து பேசட்டும், உனக்கு என்ன வேணும்? நீதான் கேட்டுட்டு இருக்க கேள்வி. இப்ப நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட பேசுற, அவன் செஞ்ச தப்ப இங்க எல்லாரும் சொன்னாங்க, அதுக்கு ஏன் பதில் சொல்ல மாட்டீங்க? இல்ல அவன் செஞ்ச தப்ப இல்லடா, அவன் செஞ்ச தப்ப இங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஆமா, பின்ன நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? இப்ப நீ போய் இந்த ஸ்பேஸ் ரெக்கார்டிங்ல போய் கேட்டனா? சரி நான் சொல்றேன் நான் என்ன கேட்டேன்னா, ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. நான் இந்த லேடிஸ் பேசினாடே அவங்க வந்து நாகரிகமா ஒரு பொது பிரச்சனைக்கு ஒரு கேள்வி கேட்கறாங்க. இந்த மாதிரி நீங்க ட்வீட் போட்டீங்க, இந்த மாதிரி ஆச்சு, நாகரிகமா கேட்டாங்க. அதுக்கு முடிஞ்சா ஆமா இல்ல நான் இப்படி பண்ணேன் ஏதாவது சொல்லிட்டு போகணும்ல. அவன் எதுக்கடா எண்ணி அவங்களும் எதுக்கடா லிங்க் பண்ணி ஸ்பேஸ்ல பேசினா? எதுக்கடா பேசினா? அப்படியே நான் அதை கேட்கலையே. என்ன பேசினாங்களா? நீ தான் முழுசா கேட்கல, அப்புறம் என்ன மயிருக்கு முட்டு கொடுக்குறப்ப நீ? அவன் பேசாததுக்கு கேட்கறாங்க. இந்த மாதிரி நீங்க ட்வீட் போட்டீங்க, இந்த மாதிரி ஆச்சு, நாகரிகமா கேட்டாங்க. அதுக்கு முடிஞ்சா ஆமா இல்ல நான் இப்படி பண்ணேன் ஏதாவது சொல்லிட்டு போகணும்ல. அவன் எதுக்கடா எண்ணி அவங்களும் எதுக்கடா லிங்க் பண்ணி ஸ்பேஸ்ல பேசினா? எதுக்கடா பேசினா? அப்படியே நான் அதை கேட்கலையே. என்ன பேசினாங்களா? நீ தான் முழுசா கேட்கல, அப்புறம் என்ன மயிருக்கு முட்டு கொடுக்குறப்ப நீ? அவன் பேசாததுக்கு எதுக்கு முட்டு கொடுக்குறான்? அவன் பேசுனது என்னன்னு கேட்கல. இல்லடா அவன் போட்டோ பத்தி டேய், அவங்களோட கேரக்டரேஷன் அக்யூசேஷன் பண்ணது, உங்களை பத்திலாம் எல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பேசுனது, அவங்க ஃபேஸ் அபியூஸ் பண்ணது. நீ இதெல்லாம் வந்து நீ சொல்றது முதல்ல கேள்றான்ட்ட, நீ கேட்கறதுக்கு உட்கார்ந்து மயிர் நான் பேச போடல. நீ சொல்றது முதல்ல கேள்றான்ட்ட, நீ கேட்கறதுக்கு உட்கார்ந்து மயிர் நான் பேச போடல. நீ சொல்றது முதல்ல கேள்றான்ட்ட, நீ கேட்கறதுக்கு உட்கார்ந்து மயிர் நான் பேச போடல. நீ சொல்றது முதல்ல கேள்றான்ட்ட, நீ கேட்கறதுக்கு உட்கார்ந்து மயிர் நான் பேச போடல. நீ சொல்றது முதல்ல கேள்றான்ட்ட, நீ கேட்கறதுக்கு உட்கார்ந்து மயிர் நான் பேச போடல. நீ சொல்றது முதல்ல கேள்றான்ட்ட, நீ கேட்கறதுக்கு உட்கார்ந்து மயிர் நான் பேச போடல. நீ சொல்றது முதல்ல கேள்றான்ட்ட, நீ கேட்கறதுக்கு உட்கார்ந்து மயிர் நான் பேச போடல. நீ சொல்றது முதல்ல கேள்றான்ட்ட, நீ கேட்கறதுக்கு உட்கார்ந்து மயிர் நான் பேச போடல. நீ சொல்றது முதல்ல கேள்றான்ட்ட, நீ கேட்கறதுக்கு உட்கார்ந்து மயிர் நான் பேச போடல. நீ சொல்றது முதல்ல கேள்றான்ட்ட, நீ கேட்கறதுக்கு உட்கார்ந்து மயிர் நான் பேச போடல. நீ சொல்றது முதல்ல கே
அவங்க ஃபேஸை எடுத்து போட்டு அபியூஸ் பண்ணி எடுத்து போட்டு பண்ணது, அது ஒரு குரூப்பு கிட்ட கொடுத்து அந்த குரூப் எல்லாரையும் அபியூஸ் பண்ண சொல்லி பண்ண வச்சது. இதெல்லாம் என்னது இது? ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு நாகரிகமான கேள்வி அப்படின்னா, அந்த கேள்வி நாகரிகமான கேள்வி அப்படின்னா அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். அப்படி பதில் சொல்ல தெரியலையா விட்டுறணும். அதை விட்டுட்டு அவங்க தனிப்பட்ட முறையில கார்னர் பண்றது. என் ஸ்பேஸ்ல இத்தனை பேர் தான், என் ஸ்பேஸ்ல பல லேடிஸ் வந்து மைக்கு வாங்கி பேசியிருக்கிறாங்க, பல ஜென்ஸ் மைக்கு வாங்கி பேசியிருக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் இந்த மாதிரிலாம் அக்யூசேஷன் நீங்க பண்ணலையே, இந்த மாதிரிலாம் உட்காந்து கார்னர் பண்ணலையே. ஏன்டா இந்த கேடு கட்டாச்சு? நான் கபிலம் பேசினா கபிலம் கிட்ட வந்து போது ஏன் உட்காந்துக்கிட்டு அங்க போயிட்டு போற? ஏன்னா அது குறிச்சு ஒரு வாரம் மேல அது இன்னைக்கு அவன் தான்டா யூடியூப்ல உட்காந்து கதறனா மயரான். போய் கேள்றான், அவனை போய் கேள்றா, தடின போய் கேள்றா போய். இல்லன்னா ஆழ்வார்பேட்டில போயிட்டு கமலாசன் போய் கேளு. முதல்ல கமலாசன் எங்க இருக்கிற போட்டோ எடுத்து போட்டுட்டான் டென்ஷன் ஆறியா? போட்டோ எடுத்து போட்டுட்டான் டென்ஷன் ஆறியா? அவங்க போட்டோ போட்டு எடுத்து போட்டா அப்புறம் கேள்வி தாண்டா கேட்பாங்க. உங்க அம்மா போட்டோ முடிஞ்சிருச்சு. உங்க அம்மா போட்டோ தூக்கி இப்ப போட்டா நீ கோவப்படுவியா சிரிப்பியா? சொல்லலாம். சொல்லு. உன் வீட்டுல இருக்கிற இப்ப உங்க அம்மா போட்டோவை உன் ஒய்ஃப் போட்டோவை எடுத்து நீ டிஎல் எடுத்து போட்டு அபியூஸ் பண்ணா உனக்கு கேக்குறேன், நீ என்ன பண்ணுவ? நான் உன்ன கேக்குறேன், நீ என்ன மத்தவங்களுக்கு புரட்சி பண்ணிட்டு இருக்க? பாத்தியா நீ எப்படி பேசுறியா? அது மத்தவங்க மேல ஒரு லேடிஸ் இந்த மாதிரி தப்பா பேசினா வந்து கேள்வி கேட்கறதா செய்வாங்க. என்னடா தப்பு இருக்கு? நான் கேட்கல, என்னடா தப்பு இருக்கு? என் கூட இருந்தவங்க என் ஸ்பேஸ்ல என்ன லாஜிக் உனக்கு புரியல? என் ஸ்பேஸ்ல வந்து போறாங்க வராங்க பேசுறாங்க ஒரு லேடிஸ், முன்ன பின்ன தெரியாதவங்கள்ட்ட நான் சப்போர்ட்டா தான் நின்று இருக்கிறேன். டேய் விஜய் ஒரு லேடி விஜய் ஃபேனு, ஒரு லேடி விஜய் ஃபேனு என்ன அபியூஸ் பண்ணும்போது கூட பதிலுக்கு நான் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டினவன் கிடையாது. புரியுதா? இங்க நீ இல்ல நீ இவ்வளவு முட்டு குடுக்கிறியே. நான் இப்ப என்ன கேட்டேன் உனக்கு? இப்ப நான் உனக்கு என்ன கேட்டேன்? உன் வீட்டு பொம்பளைங்க போட்டோ தூக்கி எடுத்து போட்டா உனக்கு கோவம் வருமா வராதான் நான் கேட்டேன். இதுதான் உன்னோட கேரக்டர். புரியுதா? மத்தவங்கள பத்தி போறம்போக்கு உனக்கு புரியுதா புரியலையா? சோறு தின்றியா வேற ஏதாவது திங்கிறியா? கதறாதடா ஒரு நிமிஷம். புரியுதா உனக்கு? மத்தவங்க லேடிஸ்லாம் என்ன பேசுற? நீ எப்படி ஃபேன் ஃபைட் மைண்ட்ல தான்டா இருக்கிற. ஒருத்தவங்க லேடிஸை போட்டு போட்டோ எடுத்து போட்டு அபியூஸ் பண்ணி போற சிரிக்கிற. உன் வீட்டு பொம்பளைங்களோட போட்டோ எடுத்து போட்டா உனக்கு வந்து ஏன்டா அவன் ஏன்டா உட்காந்துக்கிட்டு ஆமா இப்ப நீ என்ன பண்ண? அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னடா பண்ணுவ? இல்ல சொல்றேன், ஏற்கனவே அவன் போட்ட ட்வீட்டால தான்டா ஒரு லேடி ஃபேமிலிலே பிரச்சனை வந்து ஒரு 2 வயசு குழந்தையோட அம்மா வந்து இறந்தாங்கடா. அது சென்சிட்டிவ்டா. ஃபேன் ஃபைட்டுக்கும் அதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குடா. உனக்கு யாரு அது ஏன்டா உனக்கு புரிய மாட்டேங்குது? சரி இப்ப யாரு பேசுற அந்த பொம்பளை பத்தி நீ என்கிட்ட வந்து அப்புறம் என்ன மயிருக்கு நீ அவனுக்கு முட்டு கொடுத்துட்டீங்க வந்து பேசிட்டு இருக்கிற? வெளில போ. நான் சொல்றது நீதான் அவனுக்கு ஏன் அப்புறம் முட்டு கொடுத்து என்கிட்ட வந்து பேசுற? நீ வெளியில போ. வெக்கமா இல்ல? புரியல. நீ அவனை சப்போர்ட் பண்ணி அந்த விஷயம் பேசுறதுனால தான் பிரச்சனைனா இப்ப லேடிஸ் எல்லாம் ஸ்பேஸ்ல பேசக்கூடாதுன்னு சொல்றியா? அப்படி இல்ல கிங்ஸ்லி, அப்படி இல்ல. இப்போ லேடிஸ் எல்லாம் எவ்வளவு பேர் ஸ்பேஸ்ல பேசிட்டு இருக்காங்க, எல்லா ஸ்பேஸ்லயும் பேசிட்டு தான் இருக்காங்க, பிரச்சனை இல்ல. ஆனா இவன் பேசும்போது வந்து என்னன்னா மத்தவங்களை வந்து ரொம்ப தரைக்குறவாகவும் டேக் பண்ணியும் அவரை டேக் பண்ணி அன்னைக்கு என்ன ஒரு 3 மணி நேரம் ஸ்பேஸ் போட்டு பேசிட்டு இருந்தான். பக்கத்துல அவங்களும் நின்று சிரிச்சிட்டு இருந்தா அப்ப எப்படி இருக்கும்? அப்படி பண்ணப்பட்ட லேடியை தான் வந்துட்டு அவனுங்க உட்காந்து டார்கெட் பண்ணி அபியூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அவன் பிரசாந்த் அந்த அபியூஸை உட்காந்து யூடியூப்ல போய் பேசிட்டு இருக்கான். அந்த பிரசாந்துக்கு தான் இப்ப நீ வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்கிற. அப்ப இது எங்க வந்து நிக்குது? அப்படி இல்ல, ஒரு டேக் ஒன்னு போட்டீங்களே அந்த லேடிஸ் எல்லாம் அவர் ஒரு மாதிரி பண்றாரு அப்படி இப்படின்னு, அது உண்மையா? அப்ப நீங்க வந்து அவர் என்ன வேணா சொல்லலாம், திருப்பி அவர் உங்களுக்கு சொல்லக்கூடாது. அவன் போட்டது தானே ப்ரூஃபா எடுத்து போட்டுருக்காங்க. ஒரு ஸ்பேஸ்ல ஒரு ஸ்பேஸ்ல ஒருத்தவங்க வந்து பேசுறாங்க, அவங்க நாகரிகமா அந்த லேடி வந்து கேள்வி கேக்குறாங்க, எல்லா ஜென்ஸும் வாயை மூடிட்டு இருக்காங்க. இவன் என்ன நாகரிகமா டேக் போட்டாங்க? டேக் போட்டாங்க. எந்த லேடி எந்த லேடிஸும் ட்வீட் போடலையா? அவங்க போட்டாங்க. என்ன அந்த டேக் என்ன தப்பான டேக்கா? இப்ப இவ்வளவு நேரம் நீங்க சொன்னீங்கல்ல நான் கரெக்ட்னு சொல்லணும்னு, இப்ப நீங்க பேசுறது தான் கரெக்ட்னு சொல்ற மாதிரி இருக்கு. இரா அந்த டேக் வந்து அவன் உள்ள போட்ட ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் பொய்யாடா? பதில் சொல்றா புறம்போக்கு. நான் புரியுதா? ஒரு நிமிஷம், யாரும் தப்பு ரைட்னு சொல்ல வரல. தப்பு ரைட் இல்ல, தப்பிச்சு ஓடாத. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. அந்த டேக்ல லேடிஸ் ட்வீட் போடக்கூடாது, அப்படிதானே? புரியுதா? அப்ப வந்து ஆம்பளையே நீங்க அந்த மாதிரி ஆல்ரெடி கேட்ட மாதிரி கிங்ஸ்லி கேட்ட மாதிரி ஸ்பேஸ்ல வந்து இல்ல ஒரு லேடிஸ் அபியூஸ் பண்ணதுக்கு தான் ஒரு லேடி வந்து கேள்வி கேட்டாங்க. அது தப்புன்ற அதானே?
இப்ப புரியுதா? அந்த டேக் ஆரம்பிச்சது எது நான் நீதானே? ஆரம்பிச்சேன்? நான் எங்க எடுத்து ப்ரூஃபோட காட்டுறா பாப்பா? அந்த டேக் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது? நல்லா காட்டியா ப்ரூஃபோட எடுத்து காட்டுறா உன்னாலதான் பாப்போம். இவ்வளவு பிரச்சனை கபிலன். உன்னாலதான் இவ்வளவு சரிடா, பிரச்சனை ஓகேடா. கபிலன். வைபர் உன் அவன் வீட்ல பாட்டுக்கு ஏதாவது அவங்க குடும்ப அந்த பஞ்சாயத்து டேக் ஏதாவது அவங்க இருந்ததுன்னா, ஃபேமிலியோட இல்ல இல்ல அந்த டைப்ரு, டேக் தெரியுமா உன் ஃபர்ஸ்ட்? குடும்பத்துல ஏதாவது பஞ்சாயத்து இருந்தா அதுக்கு நான் தான் காரணம். போ, ஏத்துக்கிறியா? போ. இல்ல இல்ல அதான் அந்த உன் அந்த குடும்பத்துல ஏதாவது லேடிஸ் பஞ்சாயத்து வந்தா கூட மேட்டருக்கு கபிலன் தான் காரணம். அதானே? ஏத்துக்கிறியா? நீ பேசுற பத்தியா? இந்த டேய், மாதிரி அப்ப தான் நான் என்ன பேசுறேன். கேட்டேன்? இப்ப நான் என்ன தப்பா கேட்டேன்? உன் குடும்பத்துல ஏதாவது இல்ல மத்தவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத, பேசுறேன். சம்பந்தமே இல்லாம நான் என்ன அர்த்தத்துல கேட்டேன்? சம்பந்தமே இல்லாம உன் குடும்பத்துல ஏதாவது பஞ்சாயத்து வந்துச்சுன்னா நான் தான் கபிலன் தான் காரணம்னு இல்ல சொல்லுவேன். உனக்கு அதானே? கிங்ஸ்லி நான் சொல்றது புரியுதா? டேய், ஒரு நான் டேக் ஒண்ணு இங்க போட்டீங்க இங்க லேடிஸ் இத்தனை பேரு சம்பந்தமா. சொல்றோம், அப்ப அது நீ உண்மையாயிடுமா? கூச்சமே இல்லாம அது இல்ல 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 உண்மையாயிடுமா? வரையறு. செலிபிரிட்டிடா, அவங்க சினிமால பல பாட்டெல்லாம் பாடி இருக்கிறாங்க. அங்க அதை பத்தி எடுத்து பேசுனா அங்க 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 அவன் பேச அதுக்கு பதிலே சொல்ல மாட்டான் கிங்ஸ்லி. வைபர் அவன் அதுக்கு எனக்கு பதிலே ஒரே சொல்ல ஒரு கேள்வி மாட்டான். வைபர். வைபர் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ உங்க கூட வந்துட்டு படிச்சவங்கல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல, உங்க ஃபேமிலில லேடிஸ் கூட எல்லாம் இருப்பீங்கல்ல, இருக்காங்கல்ல உங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இல்ல வந்துட்டு லைக் கொலீக்ஸா அந்த மாதிரி யாராச்சும் லைக் ஆப்போசிட் ஜெண்டர்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்களா இல்லையா? கண்டிப்பா இருப்பாங்க. சொல்லுங்க. இருப்பாங்க. 1, 2 பேராவது இருப்பாங்க. ஓகேவா? அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இந்த மாதிரி ஒரு போட்டோ எடுத்து அவங்க பர்சனல் போட்டோ எடுத்து சோஷியல் மீடியால ஹராஸ் பண்றாங்க. நீங்க வேணா கேள்வி கேட்காம வாயை மூடிட்டு இருப்பீங்க. நாங்க கேள்வி கேட்கறோம். அதுவும் தப்பே பண்ணாத ஒரு லேடிக்காக தான் நாங்க நிக்கிறோம். சரியா? ஒரு நீ அரசியல் அதத்தான் கட்சிக்கு வந்துட்டு தப்புன்னு சப்போர்ட் பண்ணிட்டு சொல்றீங்க. பேசுறீங்க. ஒரு கருத்தியல உட்காந்து நீங்க பேசியிருந்தா பரவாயில்லடா, சரி ஓகேடா, பேசிருக்கலாம்டா. ஆனா அவங்கள போட்டு அபியூஸ் பண்ணி என்னென்ன கெட்ட வார்த்தை எல்லாம் எடுத்து போட்டு அவங்களுக்கு டேக் பண்ணி எத்தனை ஃபேக் ஐடியில உனக்கு ப்ரூஃபோட உனக்கு காட்டினாதான் உன் வாயில ஏதாவது வச்சாதான் நீ நம்புவியா? டைப்பரு சத்தியமா சொல்றேன். அவரு நம்ப மாட்டாரு உண்மையிலே கபிலன் ப்ரோ, அவரு இல்ல நம்பவே இல்ல மாட்டாரு. டைப்பரு, மனசாட்சியோட சொல்லு, உண்மையா சொல்லு. உண்மையிலே உன்னை பெத்தது ஒரு அம்மா தானா? வெக்கமே இல்லையாடா உனக்குலாம்? இந்த மாதிரிலாம் ஒரு நிமிஷம் அது பேசுற பத்தியா? ஆமா, லேடிஸ் மத்தவங்கள பத்தி நீ ஏண்டா என்ன வேணா ஒரு பேசலாம். லேடிய போட்டு ஆனா அவ்வளவு அந்த அபியூஸ் லேடிஸ பண்ணி, பத்தி மத்தவங்க பேசினா பொண்ணுங்க பெரிய ட்ரிகர் ஆகாத. ஒரு லேடிய பத்தி அவ்வளவு அபியூஸ் பண்ணி எவ்வளவு கெட்ட வார்த்தை சொல்லி அவங்கள டேக் பண்ணி பண்ணா அவங்களுக்கு வக்காலத்து வந்து நின்னது தப்புன்ற. ஏண்டா டேய், உன்னெல்லாம் அப்புறம் என்ன சொல்லி கேள்வி ஏய் கேட்பாங்க? கபிலா, இதுக்கு மேல நீ லேடிஸ் எழுத்தன்னு வச்சுக்க கேவலமா என்ன திட்டிடுவேன். கேவலம்? வைபர் மரியாதை டேய், பேசிட்டு இருக்கேன். அப்படி இங்க பாருடா, அப்படிப்பட்ட லேடியை என் தான் அக்கா அப்படிப்பட்ட வரையறு, லேடியை அவங்க பிரசாந்த் எனக்கு அபியூஸ் அக்கா முறை. பண்ணான்ல. நீங்க என்னையும் அவங்களையும் அப்படிப்பட்ட வச்சு லேடியை லிங்க் தான் பண்ணி பிரசாந்த் தப்பா அபியூஸ் பேசும்போது பண்ணான். எனக்கும் வரும்போது அப்புறம் நீங்க அது ஏன்டா நான் தப்புன்னு எங்க சொன்ன? பேசுனேன்? நீங்கன்ற நான் ஏன் எப்படா மயிரா, பேசுனேன்? நான் இப்ப என்ன கேக்குறேன்? இப்ப நீ அவனுக்கு முட்டை கொடுக்குற என்ன அர்த்தம்? அவங்க பேசுனது தப்புன்னு அப்படின்ற மாதிரி பேசணும். அவங்க என்னடா நான் தப்பா எங்கடா பேசுனாங்க? முட்டை கொடுத்தேன்? இதுதான் எல்லாத்துக்கும் ஏண்டா காரணம். உன்னாலதான்டா இவ்வளவுன்னு சொல்றேன். இப்ப புரியுதா? டைப்ரு, உன்னை பெத்ததும் ஒரு அம்மா தான் சரியா, ஒரு பொம்பளை தான். என்ன பெத்ததும் ஒரு பொம்பளை தான். ஆனா உனக்கு எனக்கும் சண்டைனா நீ ஏன்ட்ட பேசணும்டா. அதை விட்டுட்டு எதுவுமே தப்பு பண்ணாதவங்களை கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு டேக் பண்ணி அவங்களை அபியூஸ் பண்ணி நாளைக்கு ஏதாவது சாப்பிட்டு ஏதாவது ஏதாச்சுன்னா என்னடா பண்ணுவேன்? யார்கிட்ட கேக்குறேன்? யார்கிட்ட முட்டு கேக்குறேன் இத? கொடுக்குறான் உனக்கிட்ட தான்டா கேட்கறோம், புறம்போக்கு. நான் யாருக்கு முட்டு ஆமா, நீ கொடுத்தேன்? தானே பாண்டாக்கு வைபர் தான் இப்ப இப்ப முட்டு முட்டு கொடுத்து கொடுத்த. வந்த. அந்த டேக்ல வந்துட்டு அவங்க ஏண்டா ட்வீட் போடலையா? ஒரு நீ தானே கேள்வி முட்டு கேக்குற, கொடுத்த. அவங்க அதெல்லாம் ட்வீட் போடலையா? ஆரம்பிச்சது ஏண்டா உன்னாலதான்டான்னு நான் சொல்றது என்ன முட்டு கேட்டேன்? கொடுக்குறதா? நீ உன்னை பெத்ததும் ஒரு பொம்பளை தான். ஒரு பொம்பளை பத்தி தப்பா பேசும்போது பதிலுக்கு வந்து ரொம்ப இல்லடா, பண்ணாத. இருடா பேசுறதே வரேன், இருடா பேசாத. டேய் பேசுறதே இருடா வந்து நான் என்ன கேக்குறேன்? ஒருத்தவங்களை பத்தி தப்பா தெரிஞ்சவங்களா தான் போய் முட்டு கொடுக்கமாடா? சொல்லு, எனக்கு தெரியாது. முன்ன சரி, பின்ன இப்ப என்ன தெரியாதவங்களுக்கு உனக்கு கூட தான் நான் வேணும்? போய் சப்போர்ட் பண்ணிருக்கிறேன் இப்ப நான் என்ன லேடிஸுக்கு. கட்சியா? வரையிரு, இல்ல இல்ல, ஒரு நிமிஷம் வரையிரு. ஒரு நிமிஷம் டாய். நீ வந்து நீ என்ன ட்ரை பண்ற? அவன் பாண்டா பண்ணது சரின்னு சொல்ல வரியா? நான் அப்படி அப்புறம் சொல்லல. என்ன சொல்ல நீ வர? பண்ணது அவன் தப்பு பண்ற சொல்றேன். தப்புன்னு சொல்ல வரியா? புரியுதா? மயிர கேக்குற பதில் சொல்ற, சும்மா நடிக்காத. கேக்குதான்னு உனக்கு கேக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒருத்தவங்க ஒரு ஏண்டா இப்ப இந்த ஜிப்சியோ இல்ல கிங்ஸ்லயோ கருத்தில் ரீதியா கெட்ட வார்த்தை பேசாம தான் 2 பேரும் கேள்வி கேட்கறாங்க. நீ அந்த கேள்விக்கு உனக்கு பதில் தெரியலனா விட்டுறணும். அதை விட்டுட்டு ஜிப்சி உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், உனக்கும் கிங்ஸ்லிக்கும் ஒரு லிங்க் ஒன்று இருக்குன்ற மாதிரி நீ பேசினீன்னா என்ன அர்த்தத்தை குறிக்கும்? இதைத்தான் அவன் ஸ்பேஸ்ல பேசி வச்சிருக்கான். வேணும்னா போய் கிங்ஸ்லியோட அந்த பின்னாடி ட்வீட்ல இருக்கு, போய் எடுத்து கேட்டுக்க. சரி நான் சொல்றேன். இல்ல இல்ல பண்ணது தப்பா? வேலையா இருக்கு வேலையா இருக்கு. பதில சொல்ற மயிறு, சும்மா நோறங்கிறன்ட்டு முழுசா பதில் ஸ்பேஸ்ல தான்டா பேசுனதையும் சொல்றேன். கேட்கல. கேளுடா. உனக்கு மைக்கு பதில் தான்டா குடுக்கல சொல்றேன். உடனே கேளுடா ஓடிட்ட. மயிறு. வரையறு, அன்னைக்கு உனக்கு மைக் குடுக்கலன்னு சொல்லிட்டு ஓடிட்ட. நீ என்ன ட்ரை பண்ண அன்னைக்கு இந்த ஸ்பேஸ்ல உள்ள வந்து? யாருக்கு நீ ஒண்ணு சப்போர்ட்டா கேட்டிருப்பியா இல்ல நீ கேள்வியா கேட்டிருப்பியா? பதில் சொல்லு. எதுக்கு நீ மைக் கேட்ட? பேச வர்றா. ஏய் லூசு மாதிரி நீயாவே பேசிட்டு பதில் சொல்லுனா என்ன?
கேட்ட கேள்விக்கு பதில் வரலன்னா பதிலுக்கு நான் கேட்க தான் செய்வேன். சரி நான் சொல்றேன், பிரசாந்த் பேசுனது தப்பா ரைட்டான்னு தெரியாது, ஆனா நீ பேசுறது முன்னால நடக்கிறதா ஏன்டா சரி, உனக்கு அன்னைக்கு நான் பேசுன பண்றது நீ மட்டும் எதுக்கு தான் உன் ரெக்வெஸ்ட் கண்ணுக்கு பண்ண? தெரியும், அவன் பண்றதுல அன்னைக்கு உனக்கு கண்ணுக்கு பேசுன தெரியாதா? எதுக்கு ரெக்வெஸ்ட் பண்ண? நீ தான்டா அன்னைக்கு எல்லாத்துக்குமே பேசுன அப்புறம் நான் காரணம்னு சொல்ல கேட்க வர தானே புரியுதா? செய்வேன். உன் வீட்டுல ஏதாவது ஒரு பஞ்சாயத்துனா கபிலன் தான் காரணம்னு சொன்னீங்கன்னா நான் என்னடா பண்ண முடியும் டேப்பரு? அப்படி இல்ல, அந்த லேடிஸ்க்கு வந்த பிரச்சனைக்கு நீ தான் காரணம். ஆமாண்டா. இப்ப நாளைக்கு ஆமாண்டா ஆமான்னு அவங்க சொல்லிட்டு இல்லடா நல்லா ஆமா கேளு. நான் இங்க ஆமான்னு வந்து சொல்லு. அவங்க இல்லடா என் குடும்பத்துல ஒருத்தரா அவங்கள நான் பாக்குறேன் சரியா. என் குடும்பத்துல இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட நான் வந்து நிப்பேன் சரியா. அதனால இப்ப உனக்கு அப்படி கிடையாது, புரியுதா? கரெக்டா? நீ பத்தியா குழப்பற பத்தியா? பிரசாந்த் பேசுனது தப்பா குழப்பலடா, ரைட்டான்னு நான் நான் சொல்ல கமலஹாசன் வரேன். நீ அளவுக்கு பண்ணது குழப்பறேன், நான் தப்பு. தெளிவா தானே கேக்குறேன். நீ பண்ணது தப்புடா. என்ன தப்பு? நான் பண்ணதுன்னா நீ என்கிட்ட வரணும். நீ என்ன பத்தி பேசணும் இல்ல என்ன அபியூஸ் பண்ணு, ஓகேவா? லேடிஸ பத்தி அவங்க ஏதாவது அபியூஸ் பண்ணாங்களா? அவங்கள தொடர்றதுக்கு உங்களுக்கு என்னடா வெக்குமயிர் இருக்கு? இப்போ உன் வீட்டு பொம்பளை இல்ல இல்ல யாராவது தொட்டு அவர் கரெக்டா பேசினாங்கன்னா நீ என்ன சொல்லிட்டாரு. பண்ணுவ? பதிலுக்கு திட்டுவ கரெக்டா, இல்ல கேஸ் போடுவ, இல்ல நீ வந்து போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவ கரெக்டா? அவர் இன்டைரக்டா பிரசாந்த சப்போர்ட் அதான் பண்றாரு. அதுதான் தெரியாமலாம் பண்ணிட்டு இருக்க இருக்கான். மாட்டாரு. இவ்வளவு ஒரு நேரம் லேடிஸ் நிமிஷம் அபியூஸ் பண்றது இல்ல சரி, லேடிஸ் அபியூஸ் பண்றது சரி, அவன் பண்ணது பேசுனது கரெக்ட் அப்படின்னு சப்போர்ட் பண்றான் கரெக்டா. ஏன்னா எனத்தோட தானே போய் சேருது. ஒரு நிமிஷம், நான் எங்கேயுமே சப்போர்ட்டும் பண்ணல பின்ன என்ன கரெக்ட்னு சொல்ல பின்ன மாட்டேன். என்ன ஏண்டா உன் வீட்டு பொம்பளைங்களை தொட்டா உனக்கு தொட்டா உனக்கு கோவம் வரும்போது அப்ப அவன் வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களை தொட்டா அவனுக்கு கோவம் வராதாடா? இல்ல இன்னைக்கு நீ இதை எடுத்து பேசுறேன்னா ஏதோ காரணம் இருக்கு. போட்டோ எடுத்து போட்டாங்கன்னு நீ டென்ஷன் முட்டு ஆகுறியா என்ன? கொடுத்து வந்து நீ பேசுறியே ஏன்? முட்டி 1 மாசம் ஆயிடுச்சுடா. வைபரு அதே ஏய் நான் அதை பத்தி கவலையே நான் படலடா. பாட்டுக்கு டேய் ஜாலியா இங்க பாரு பேசிட்டு இருந்தேன் வைபரு. நீ இங்க தான் பாரு. டேய், வந்து அப்ப உள்ள இதை வச்சு வந்துட்டு அவன் தப்பிக்க என்ன பாக்குற. டேய் இங்க பாரு இங்க அவன் பாரு இங்க பாரு போட்டதை இங்க பாரு. அதான் பொண்ணு அப்படி பேசிட்டான் இது பேசிட்டான்னு வரைக்கும் சொல்லிட்டு ஏதோ இல்ல உன் பண்றான். போட்டோ எடுத்து இல்ல உன் போட்டோ என்னைக்கா லீக் ஆகி இல்ல உன் வீடியோ என்னைக்கா லீக் ஆகி நீ ட்ரிகர் ஆயிட்ட அப்படின் போது அன்னைக்கு நான் பார்ப்பேன். ஆனா அவன் இப்ப போட்டதே நானே கிடையாதுன்னு போது நான் கவலையே படல. நீ ஏன் இவ்வளவு கவலைப்படுறேன்னு முடிஞ்சிருச்சு. கேக்குறேன். இப்ப அந்த லேடிஸ் அந்த பிரச்சனை முடிஞ்சு டேய் போச்சு. டேய் இப்ப இல்லடா அவங்க போட்டு அவங்க இல்ல வேலையை வர பார்க்கறாங்க. இரு. நீ ஏன் ஏன் இப்ப இருக்கிற ரிட்டர்ன் இங்க வர? ஏன் இப்ப நான் அங்க போனா ஏன் இங்க வரப்ப நீ? காரணம் இல்லாம ஏன் இருக்கிற? இல்ல காரணம் இல்லாம நீ அவன்கிட்ட வந்து சப்போர்ட் பண்ணி நீங்க ஏன் இப்ப பேசுற? அவங்கள வச்சு நீ தப்பிக்க பாக்குறியா? யார வச்சு யார் தப்பிக்க போறா? நான் இப்போ எதுக்கு லேடிஸ் தப்பிக்கணும்? இல்ல இல்ல எங்க இல்ல போய் தம்பி, ஒளிஞ்சுக்கிற. எங்க ஆரம்பிச்சதுன்னு நீங்க தான் கேட்டீங்க. அதுக்கு தான் அது எங்க இல்ல ஆரம்பிச்சுன்னு சொல்ல அது வந்தேன். முடிஞ்சு நீங்க ஒரு போச்சுங்க. கேள்வி அது கேட்டீங்கல்ல, முடிஞ்சு 1 மாசம் ஆக போகுது. இப்ப எதுக்கு நீங்க இருக்கிறான் அத? வைபரு நீ இத தான் வச்சு வைபரு. இப்ப பிரசாந்த் நீங்க அடிச்சு அதுக்கு கேட்டீங்கல்ல. சிம்பிள் வைபரு. இத வச்சு அதுக்கு பிரசாந்த் அடிச்சு ஒளிஞ்சுக்கணும். வைபர் அதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? இப்ப நீ வந்து கேள்வி கேட்ட தெரியுமா, இந்த போட்டோ போட்டிருக்கானே அப்படின்னு. அப்ப அவனோட யோகியதை என்னன்னு ஊருக்கு தெரிய வேண்டாமா? அப்ப நீ அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு தான் நீ வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்க. ப்ரோ ஒரு அப்படிப்பட்ட நிமிஷம், நான் போட்ட யாருக்கும் ட்வீட்டுக்கு தான் நீ முட்டு வந்து கொடுக்க கேள்வி வேண்டிய கேட்டுட்டு அவசியம் இல்ல. இருக்க. பட் இல்ல முட்டுலாம் நான் கொடுக்கலங்க. அவனோட இல்ல இவன் இல்ல வந்து இல்ல credibility தெரியும். கடைசி வரைக்கும் உன் வாய் வாயில இருந்து அந்த பேசிக்கிறான். தப்பே வரலையே. அவன் வந்து பண்ணது தப்புன்னு அந்த வார்த்தையே வரலையே அவன் வாயில இருந்து. அதை தப்பா ரைட்டா நான் சொல்லலன்னு தானே சொல்லிட்டு இருக்க கடைசி வரைக்கும். அது முட்டு இல்லாம என்னதுடா? வைபரு பிரசாந்தோட கிரெடிபிலிட்டி என்ன நீங்க எல்லாருக்கும் தெரியணும்ல. அப்ப அவன் போட்டோட ட்வீட் என்ன, அவனோட பாஸ்ட் கிரெடிபிலிட்டி என்ன, அப்ப அவன் இன்னைக்கு போட்ட ட்வீட்டோட கிரெடிபிலிட்டி என்னன்னு இன்னைக்கு தெரிஞ்சிரும்ல. அந்த பாயிண்ட் ப்ரூவ் ஆயிருச்சுல. நீ அந்த அப்படிப்பட்ட ஒருத்தனோட ட்வீட்டை தான் நீ எடுத்துட்டு வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்க. இல்ல கிங்ஸ்லி ஒரு நிமிஷம், நீங்க எப்படி தெரியுமா ஒருத்தன் ட்விட் பண்றான் அவன்கிட்ட போய் அவனுக்கு தேவையில்லாம சொரிஞ்சு விடுறது, டேய், திருப்பி அவன் கேட்ட கேள்வி கரெக்டா பதில் சொல்லு. எப்படி தெரியுமா? கிங்ஸ்லி பத்தி கிங்ஸ்லியோட கேரக்டர் கிங்ஸ்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காது. இந்த ஈர வெங்காயம் எல்லாம் எங்களுக்கு தெரியும். கேட்ட கேள்வி பதில் சொல்றேன். அதுதான் நான் சொன்னேன். சொன்னது உனக்கு காதுல விடல. நான் என்ன என்ன சொல்ல bro? வரேன்னா, இப்ப அந்த மைனஸ் லேடிஸ் மட்டும் இன்னும் இருக்கிற அசோக் சார் மைக் கேக்குறாரு. வைபர் சி அவரோட பாஸ்ட் கிரெடிபிலிட்டி என்னன்னு சொல்லியாச்சு, ஓகேவா? இப்போ அந்த இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அப்ப அந்த ட்வீட்டோட கிரெடிபிலிட்டி என்னன்னு யாரை பத்தி மென்ஷன் பண்ணி போட்டாரோ அவரே பதிலும் கொடுத்தாச்சு. அதை தாண்டி அந்த லேடி வந்துட்டு ஏன் அன்னைக்கு அந்த ட்வீட்ல டேக் பண்ணாங்க, அந்த ட்வீட்ல அவங்க அந்த டேக்ல வந்துட்டு அவங்க ட்வீட்டே பண்ணலையா? அப்ப சரி நான் சொல்றேன் போட்ட ட்வீட்டை நான் தான் எடுத்து சொல்றேன் போட்டிருக்காங்க எல்லாரும். யாருமே இல்ல யாரையுமே லேடிஸையும் எதையும் தப்பா வச்சு எடுத்து ஒரு ஆதாரம் இல்லாம பேசுறதுன்றது தப்புதான். பட் அது ஓகே, நான் அவன் ஒத்துக்கிறேன். போட்ட ட்வீட்டை தான்ப்பா எடுத்து போட்டிருக்காங்க எல்லாரும். சரி நான் சொல்றேன் அவன் போட்ட அதுக்கு வாய்ஸ் முன்னாடி மெசேஜ் தான் வந்துட்டு எல்லாரும் எக்ஸ்போஸ் பண்ணாங்க, அதை தான் எடுத்து போட்டிருக்காங்க. இல்ல அதுதான் நமக்கு தெரியாது இல்லைங்க. ஒரு விஷயம் ஃபுல்லா தெரியாம நம்ம வந்து ஒருத்தவங்களை வந்து ஒரு ட்ராக் போட்டு அக்யூஸ் பண்ணக்கூடாதுல்ல. அந்த விஷயம் கரெக்ட். அதே மாதிரி தான் விஜய் ஃபேன்ஸ் வந்து ஃபேக்கா பண்ண ஒரு ட்விட்டை கூட நீங்க சப்போர்ட்டா பேசுங்க. அதுக்கப்புறம் கிங்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணாரு, அது வந்து அவங்க போட்ட ட்விட்டே கிடையாது, அவனுங்க ஃபேக்கா ரெடி பண்ணி போட்டாங்க அப்படின்னு சொல்லி. அது வந்து லைவ் ட்விட் நிறைய பார்த்தேன். பட் ஃபேக்னா மீன்ஸ் எப்படி தெரியுமா வைபர்? இப்போ உங்க பேரை யூஸ் பண்ணி நான் இல்ல ஒரு நிமிஷம் நான் பேசிடுறேன் இருங்க கிங்ஸ்லி ப்ரோ, நான் சொல்லிடுறேன் இருங்க. உங்க பேரை யூஸ் பண்ணி நான் ஒரு ட்வீட் போடுறேன் பாருங்க அசிங்கமா, அது பேர் தான் ஃபேக் அலிகேஷன். புரியுதுங்களா? இவன்கிட்ட போய் கிளாஸ் எடுக்கிற இவனே உட்காந்து 1 நம்பர் அபியூசர். வைபர் இப்ப ஜிப்சி ப்ரோ சொன்னார்ல, அதுதான் பாயிண்ட், ஓகேவா?
அவங்க அன்னைக்கு போடாத ட்வீட்டை நீங்க பார்த்ததா சொல்லி விஜய் ஃபேன்ஸ் எடுத்து போட்டிருக்காங்க. அது அவங்க சரி அப்யூஸ் ஓகே, இல்ல பண்றாங்க. அது அதை எனக்கு வச்சு தெரியல, photo எடுத்து ஃபேக்காலாம் எனக்கு தெரியல. ஆனா ட்விட் நிறைய பார்த்தேன், விஜய் ஃபேஸ் எல்லாம் வச்சு ஏதோ பேசுன மாதிரி நான் சில விஷயங்கள் பார்த்தேன். இரு, இப்போ நான் உனக்கு ஒரு விஜய் ஃபேன் பேசுனதை இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். இந்த மாதிரி எந்த ஸ்பேஸ்லடா இந்த மாதிரி அவங்க பேசியிருக்கிறாங்க? இங்கே இருக்கிற ஒரு ரஜினி ஃபேன் பேசினான்னு சொல்கிறா பார்ப்போம், ஐடி டிலேட் பண்ணிட்டு போயிடறான்டா. மார்ஃபிங் பொண்ணோட போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணுவேன்னு இப்ப அந்த ரஞ்சித் சொல்ற பொட்டைய அவன் பொண்டாட்டி போட்டோ வைக்க அந்த பொண்டாட்டி வந்து குரங்கு மாதிரி இருப்பான்னு நினைக்கிறேன். சோ அதனால என் போட்டோ எடுத்து வச்சிருக்கான். அந்த ஜேடி சொல்றவன் அவனுக்கு அவன் போட்டோ வைக்க அவனுக்கு தகுதி இல்லை. அவர் பொட்டைய அவன் அந்த இருக்கிற பொட்டையங்க எல்லாருக்கும் என்ன சொல்றான்னா, ரியாவோட போட்டோ வந்து எல்லாரும் காமெண்ட் டிபியா வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கான். சோ இதுக்கு இதெல்லாம் என்ன எனக்கு புரியல. நீ ஆம்பலனா நீ ஆம்பல மாதிரி போகுது, அது உனக்குதான் அழகு. நீ பொட்டேனா போதுனா நான் பொட்டேன்னு தான் உன்னை அட்ரஸ் பண்ணலாம். என் போட்டோ வைக்க பிரச்சனை இல்லை. உனக்கு இன்னும் போட்டோ வேணுமா? என்கிட்ட நிறைய என் போட்டோஸ் இருக்கு. அந்த போட்டோ பிடிக்கலாம் சொல்ல நான் இன்னும் போட்டோ அனுப்புறேன். புரியுதா? நானா இந்த ஸ்பேஸ் தொடரும். 3:30 இன்னொரு ஸ்பேஸ் இருக்கும். நாளைக்கு எனக்கு ஓகே. இந்த பொண்ணு பேர் வந்து ட்விட்டரில் கொஞ்ச நாளைக்கு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஷீ இஸ் ஏ ஹார்ட் கோர் விஜய் ஃபேன். ஓகேவா? விஜய் ஃபேன்ஸில் ரஞ்சித்னு ஒருத்தன் இருக்கிறான். அவனுங்க எல்லாம் உள்ள குரூப்பில் சொல்லி வச்ச மாதிரி இந்த பொண்ணு ஃபோட்டோவை எல்லாரும் டிபியாக எடுத்து வச்சு இந்த பொண்ணை போட்டு அப்யூஸ் பண்ணானுங்க. இதோட ரெக்கார்டிங் இன்னொரு ரெக்கார்டிங்கும் இருக்குது. சரியா? இது ஒரு விஜய் ஃபேனே வந்து இது வேற யாரும் கிடையாது. இந்த பொண்ணு விஜய் ஃபேன் தான். ஸ்பேஸில் நிறைய ட்வீட்ஸில் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? இது பழைய ட்வீட்டு, வேற ஒருத்தவங்க போட்ட ட்வீட்டை தான் இப்போ நான் உங்களுக்கு எடுத்து ப்ளே பண்ணுறேன். ஓகேவா? இரு நீ இந்த மாதிரி தான் இப்போ இவங்க சரணே மேடமை டார்கெட் பண்ணி இவங்க பாண்டாவை கேள்வி கேட்டாங்க சொல்லிட்டு, அதுவும் நாகரிகமாக கேள்வி கேட்டாங்கட்டு அவ்வளோ அபியூஸ், அவ்வளோ அக்யூசேஷன் பண்ணுறீங்க. இப்போ நான் ஏன்டா ஓடுற? ஏய் டைப்ரே, வெக்கமா இல்லை? கிங்ஸ்லி போஸ்ட் கொடுக்குறேன். திருடனுக்கு திருடா முட்டு வந்துட்டானுங்க.